வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, மனித உயர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும். மனம், உயிர், மெய் மூன்றான மறை பொருட்களான மனிதனிடை ஆற்றல்களை மலர வைக்க வேண்டும். மறைந்திருக்கும் உட்பதிவாம் பல வினைகள் தம்மை மனிதனே மாற்றி அறச்செயல் செய்து வினை தூய்மை பெற்று மனிதனவன் உயர் மனிதனாக வாழச் செய்யும் மனவள கலை. இதனை பரப்பி நலம் காண்போம். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த நம் குரு இல்லங்கள் தோறும் பேராத்திரிய சிந்தனைகளை கொண்டு செலுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த இணைய நிகழ்விலே ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இனிமையான நேரத்திலே அருட்தந்தையினுடைய கருத்துக்களை உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையோடு அதை இயல்பாக்கிக் கொள்வதற்காக இந்த இணைவிலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து வாழ்க வளமுடன். அம்மா கட் ஆயிடுச்சு. ப்ராப்ளம். வாழ்க வளமுடன்மா. கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு வந்ததுமா. ஸ்டார்டிங்ல வந்தது, மறுபடியும் இப்போ கட் ஆச்சுமா. வந்தது, நீங்க பேசுறது வந்ததுமா. சரிம்மா, சரி. வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை, சப்போஸ் இடையில கட் ஆச்சுன்னா சொல்லுங்க, நான் வீடியோ கட் பண்ணிடுறேன். சரிங்கம்மா, சரிங்கம்மா. இன்றைய சிந்தனை அன்பும் அருளும். நம்முடைய மனவளக்கலை சாதனை மார்க்கம். இது வெறும் போதனை மார்க்கம் அல்ல. அப்ப நம்ம இங்க உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் நம்ம வாழ்க்கையில நம்ம பின்பற்றக்கூடியதாக இருக்கணும். அதுதான் நம்முடைய மனவளக்கலையினுடைய ஒரு பெரிய சிறப்பு. அந்த அடிப்படையில நம்முடைய மனவளக்கலையில நம்ம எதை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலும், நம்ம துரியாதீதம் எடுக்கின்ற பொழுது நமக்கு அருட்செல்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டத்தினை அருட்தந்தை கொடுக்குறாங்க. ஆசிரியர் பயிற்சி எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா அருள்நிதி அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டத்தை கொடுக்குறாங்க. அப்ப நம்ம இந்த அருள் அப்படின்னு சொல்லக்கூடியதை எந்த அளவுக்கு நம்ம உள்வாங்கி இருக்கோம், எந்த அளவுக்கு நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த அருளுக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லக்கூடியது அன்பு. அதை கொஞ்சம் நம்ம சிந்திக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்வம் தான் என்னை இந்த ஒரு தலைப்புக்குள்ளாக இட்டு சென்றது. மனவளக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியது 4 அங்கங்கள். எல்லாருக்கும் தெரிந்த கருத்து தான். இதுல தெரியாததை நான் எதுவுமே சொல்ல போறது இல்லை. ஏன்னா நம்ம எல்லாமே டெய்லி நம்ம ஜூம் கிளாஸ் கேட்கிறோம். ஒரு கொல்லர் தெருவுல ஊசி விற்கிறது போலதான் இல்லையா? மனவளக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியது 4 அங்கங்கள். தவம், தச்சோதனை, குணநல பேரு, முழுமை பேரு இல்லையா? சரி, எல்லாருமே நம்ம அடைய விரும்புவது முழுமை பேரு
இதுல யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லை. நம்முடைய வாழ்வினுடைய ஒரு பர்பஸ், நான் பிறந்ததனுடைய ஒரு நோக்கமே அந்த முழுமை பேச்சினை அடைவது. இப்ப நீங்க ஒரு உலகியலா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு எந்த நிகழ்வை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னாலும், இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன, நம்ம லேடிஸா இருக்கனால இப்போ ஒரு சமையலே பண்ணணும், ஒரு ஏதாவது ஒண்ணு ஒரு டிஷ் பண்ணணும் சொன்னா, அப்ப அது நல்ல முழுமையாக வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போமா இல்லையா? அப்படி முழுமையாக வருவதற்கு நம்ம அதுக்காக கொஞ்சம் மெனக்கெடுவோம்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ், அதுக்காக நம்ம எப்படி நம்ம தயார் செய்து கொள்ளணும். சப்போஸ் அதை பத்தி முழுமையா தெரியலன்னா கூட இப்ப எல்லாம் யூடியூப்ல பாக்குறோம், இல்ல யார்கிட்டாவது கேட்கிறோம். சோ எப்படியாவது நான் அந்த செயலை முழுமையாக நான் செய்கின்ற பொழுதுதான் அப்போ அந்த ஒரு நிறைவு அப்படின்னு சொல்லக்கூடியதை என்னால் பெற முடியும். இப்ப இது இது ஒரு பொது இல்லையா? எதுவாக இருந்தாலும், நான் என்னோட குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னாலும் சரி, இல்லை என்னுடைய குடும்பம், நான் செய்யக்கூடிய பணி, நான் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை எல்லாமே ஒரு முழுமை பெற்றதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பதிலேயோ அதை நோக்கி நான் நகருவதிலேயோ தவறே இல்லை. ஆனா அந்த முழுமையை நான் பெறுவதற்கு, அடைவதற்கு நிச்சயமா நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு சில ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப 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 முக்கியம். அது இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப அந்த முழுமைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்மால 100% முழுமையாக அடைய இயலாது. எங்கேயோ கண்டதே காட்சி கொண்டதே கொலன்னு எங்கேயோ எப்படியோ இருந்துட்டு நம்ம ஆனா செயல் மட்டும் செய்யறது எல்லாம் மட்டும் நல்லா முழுமையா வரணும்னு சொன்னா அப்படின்னா முடியுமா? முடியவே முடியாது. அப்போ நம்முடைய வாழ்வினுடைய ஒரு நோக்கமாக இருக்கக்கூடிய முழுமை பேரு, அப்ப அந்த முழுமை பேருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் குணநல பேரு. கொஞ்சம் நம்ம நம்முடைய அந்த குணநல பேரு அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் நம்ம சிந்திச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே பார்க்க போறோம். தவம், தற்சோதனை, குணநல பேரு, முழுமை பேரு. இங்க எது முழுமை பேற்றினை அடைகின்றது? என்னுடைய அறிவு முழுமை நிலையினை அடைய வேண்டும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு குறிப்பிட்ட பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்போ உடல் இயக்கம் இருக்கின்ற வரைக்கும் தான் மன இயக்கம் இருக்க முடியும். அப்ப எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது என்னுடைய அறிவு, சிற்றறிவு என்று சொல்லக்கூடிய நிலை. இவ்வளவு நாள் வரைக்கும் அது புலன் அறிவாக செயல்பட்டு கொண்டிருந்த தன்மை, இப்போ புலன் அறிவு என்று சொல்லக்கூடியதை தாண்டி சிற்றறிவு என்று சொல்லக்கூடிய நிலையின் தாண்டி நான் பேரறிவோடு என்னை இணைத்துக் கொள்ளக்கூடிய தன்மைதான் ஒரு முழுமை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இப்ப இதுக்கும் குணத்துக்கு என்ன சம்பந்தம்? இப்ப நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போறதுக்கும் மன்றத்துக்கு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? சரி, ஒரு அருட்தந்தை பாக்குறதுக்காக சப்போஸ் நம்ம போறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அப்ப நம்ம எப்படி போவோம்? ஒரு ட்ரெஸ்ல ஒழுங்கு, என்னுடைய முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய வார்த்தைகள்ல நான் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம ஒரு ட்ரைனிங் எடுத்துவோம். அவரை நான் பார்க்கும்போது நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே ஒரு ஒத்திகை பார்த்திருப்போம்.
அதன் பிறகுதான் நம்ம அப்படிப்பட்டவர்களோடு நம்ம தொடர்பு கொள்றோம், அல்லது அவர்களோடு நாம ஏதாவது நம்ம பேசுறோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா இந்த நிகழ்வுகள் இதற்கு முன்னாடியே நமக்கு நடந்திருக்கும். இது நடக்காம, இது யாருக்குமே நடக்காம இருக்கவே இருக்காது. அப்ப ஒரு ஒரு நிகழ்வை, ஒரு முழுமையை நான் நல்ல முறையில அனுபவிப்பதற்காக நான் போறேன், அல்லது நான் அதை நோக்கி நகருகின்றேன் அப்படின்னு சொன்னா அப்ப கொஞ்சம் என்னை நான் தயார்படுத்திக் கொள்றேனா இல்லையா? அப்ப என்னிடத்துல இருக்கக்கூடிய சிற்றறிவு என்று சொல்லக்கூடியது இது நாள் வரைக்கும் என்னவாக மட்டுமே இருந்தது? புலன் அறிவாக மட்டுமே இருந்தது. அப்ப இந்த புலன் அறிவை தாண்டி இந்த சிற்றறிவினை நான் பேரறிவோடு இணைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு சில பயிற்சிகள், அதுக்கு ஒரு சில தன்மைகள், இதையெல்லாம் நான் கொடுக்கணுமா இல்லையா? அறிவு என்பதோ களங்கமற்றது. அறிவு, பேரறிவு அல்லது சிற்றறிவு எதுவாக இருந்தாலும் சரி, புலன் அறிவு எதுவாக இருந்தாலும் சரி, அதுல பொதுவா இருக்கக்கூடிய அந்த அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது களங்கம் அற்றது. அன்பு ஒன்றே அதன் இயல்பாம். அன்பு ஒன்றே அதன் இயல்பாம். அனுபவம், தேவைகள் என்னும் இரண்டால் அறிவு குணங்களாய் களங்கமுற்றது. அதாவது அறிவுதான் என்னவாக இங்க மாற்றம் பெறுகின்றது? குணங்களாய், இல்லையா? அருவமே உருவமாய், ஆதியே அறிவாய், அறிவே குணங்களாய், அனுபவமே ஒழுக்கமாய். சோ அப்ப அறிவுதான் இங்கே குணங்களாக மாற்றம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்போ அறிவு களங்கமற்றது, அதனுடைய இயல்பு அன்பு. இப்ப என்னவா, ஏன் களங்கமுற்றது? என்னுடைய தேவைகளை நிறைவு செய்து கொள்ளுகின்ற பொழுது, அல்லது அதனால் நான் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அனுபவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லை தாண்டாம எனக்கு, என் குடும்பத்துக்கு, எனக்கு என்னுடைய சொந்தம், அது சொந்தம் எல்லாம் எங்க போறோம், நானு என் குடும்பம் பேர குழந்தைங்க இதை தாண்டியே போகாத காரணத்தினால அறிவு குணங்களாய் களங்கமுற்றது. அறிவு தன் நிலை கண்டிட அகன்று போம் கலங்கம். இப்ப இந்த என்னுடைய அறிவுல இருந்து இந்த கலங்கத்தை நான் போக்கி ஆகணும். நான் முதல்லயே சொன்ன உதாரணத்தை கொஞ்சம் இதோட கம்பைன் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம அந்த முழுமைக்கு நான் என்னுடைய அறிவினை நான் நகர்த்துகின்றேன் அப்படின்னு சொன்னா முழுமை என்னவாக இருக்கு? அன்பும் கருணையுமாய் அகன்ற நிலையில் உள்ளாய். என் மனதை விரித்து இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே. கண்ம வினைகளெல்லாம் கலிந்தன உணர்கின்றேன். உன்னை உணர்ந்து உய்ய உலகோர்க்கு தொண்டு செய்வேன். அப்போ அன்பும் கருணையுமாக இருக்கக்கூடியதுதான் பேரறிவு. அப்ப என்னுடைய இந்த சிற்றறிவு என்று சொல்லக்கூடியதுக்கு கொஞ்சமாவது அந்த தன்மை இருந்தாதான நான் அப்ப அந்த பேரறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த முழுமையினை ருசிக்க முடியும். இது அனுபவம், தேவைகள் எனும் இரண்டால் அறிவு களங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையிலேயே, இந்த நிலையிலேயே இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எப்படி அந்த முழுமைத்தன்மையோடு ஒன்ற முடியும்? அது அன்பும் கருணையுமாக அது இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப ரேஷியோ வேணா கூட கொஞ்சம் கூட குறையதான் இருக்கும்.
ஆனா சுத்தமா நான் ஜீரோவா இருந்தேன் அப்படின்னு சொன்னா, ஆனா எண்ணம் மட்டும் நான் முழுமை பெறு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா முடியுமா? கொஞ்சமாவது அந்த தகுதியை என்னுடைய அறிவிற்கு நான் கொடுக்கணுமா வேண்டாமா? அந்த ருசியை அந்த என்னுடைய அறிவு அனுபவிப்பதற்கு நான் விடணுமா இல்லையா? அப்போ இந்த கலங்கங்கள் போவதற்கு அறிவு தன் நிலை கண்டிட, அறிவுனா என்ன, மனம்னா என்ன, பேரறிவுனா என்ன, சிற்றறிவுனா என்ன, புலனறிவுனா என்ன, இதுக்கு மேல யாரும் விளக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு துல்லியமாக நமக்கு அது தந்தை கொடுத்திருக்காங்க. சோ அப்ப அதை நல்ல உணர்ந்து, அன்பு என்பது அறிவினுடைய இயல்பு என்பதை உணர்ந்து, அறிவை அந்த நிலையிலே நான் பழக்கி, அந்த குணத்தினை அதிலே முழுமையாக என்னுடைய அறிவு இருக்கின்ற பொழுதுதான், அப்ப நிச்சயமா அந்த முழுமை அப்படின்னு சொல்லக்கூடிய, முழுமை பேறு அப்படின்னு சொல்லக்கூடியத கண்டிப்பா நான் பூரணமாக அனுபவிக்க முடியும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நம்ம உலகியல் ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் நாம் முழுமையை விரும்புகின்றோம். வாழ்வினுடைய நோக்கமாக இருக்கக்கூடியதையும் நாம கண்டிப்பா உணர்ந்தே ஆக வேண்டிய தருணம், உணர்ந்தே தீரணும். ஏன்னா அடுத்தந்தை சொல்லுவாங்க, அதாவது உருவெடுத்த காரணமும் காரியமும் உலகினிலே 75 ஆண்டு காலம் வாழ்ந்து திருவருளே அவ்வப்போது உணர்ந்திட்டேன். கர்ம வினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன். நம்மளால அப்படி சொல்ல முடியுமா? கர்ம வினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன். கர்ம வினை மிச்சம் இல்லை. கொஞ்சம் கூட கர்ம வினை தேவையில்லாத கலங்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லை. நம்மால முடியுமா? கண்டிப்பாக முடியும். அதை நோக்கிய ஒரு பயணம் தான் இப்ப நம்ம மனவளக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியதுல நம்மை நாம் இணைந்திருப்பது. இதுவே ஒரு பெரிய ஒரு புண்ணியம், நம்முடைய பெற்றோர்கள் செய்த ஒரு பெரிய தவ பயன் நம்மை இதுல இணைத்து கொண்டிருப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த முழுமை நிலைக்கு என்னுடைய அறிவினை நான் கொஞ்சம் தயார் செய்து, அந்த பயிற்சியை நான் கொஞ்சம் அதுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாதான், அப்பதானே அது கூட போய் லிங்க் ஆக முடியும். இந்த குணநிலை பேரு அப்படிங்கிறதுல நான் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னா, அப்ப எப்படி அந்த முழுமை அப்படின்னு சொல்லக்கூடியதை என்னால அனுபவிக்க முடியும்? சோ அப்ப அறிவு தன் நிலை கண்டிட அகன்று போம் களங்கம். அப்ப என்ன நிக்கும் என்னுடைய அறிவுல? அன்பு, அறம், தொண்டு இவை இயல்பாகிவிடும். இந்த லைன் ரொம்ப முக்கியம். என்னுடைய அறிவினுடைய இயல்பு அப்படின்னு சொல்லக்கூடியது என்னவாக இருக்கணும்? அன்பு, அறம், தொண்டு இவை இயல்பாகிவிடும். அந்த நிலை நாடி அமைதி பெறுவீரே. அப்போ அன்பு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் என்னுடைய அறிவினுடைய ஒரு தன்மையாக இருக்க வேண்டும். அப்ப இல்லையா? இது எப்படி நான் யாராவது காட்ட முடியுமா? நான் என்னிடத்துல அன்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாராவது காட்ட முடியுமா? அல்லது நான் இப்ப நம்ம சொல்றோம்ல, நம்ம ஒரு சிலர் மேல எல்லாம் நான் உன் மேல என்ன ஏதாவது சொல்லிட்டோம்னா நம்ம சொல்றோம்ல, நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? அதாவது உயிர், அவ்வளோ ஒரு அன்பு அப்படின்னு சொல்லக்கூடியத நாங்க உங்க மேல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம சொல்லக்கூடிய ஒரு வெளிப்பாடு தானே. அப்போ ஒரு இயல்பான தன்மை அப்படின்னு சொன்னா, அது நம்மிடத்துல எந்த ரேஷியோல இருக்கு, எந்த அளவு இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம உணர்ந்து கொள்ளணும். இத நான் உணர்வதற்கு எனக்கு உதவி செய்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடியத நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டா அது இன்னும் உங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்ற ஒரு நுட்பத்தை நான் அங்கதான் அதுல புரிஞ்சுக்கிட்டேன்.
அதாவது ஒரு கவி சிறந்த பண்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவி, பழக்கம் என்றும் பழமை என்றும் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத செயல்களை மாற்றி பண்புடனே வாழ்வோம். நான் ரொம்ப இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா மகிழ்ச்சியுடைய எல்லா கவிகளுமே அப்படிப்பட்டதுதான். பழக்கம் என்றும் பழமை என்றும் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத செயல்களை மாற்றி பண்புடனே வாழ்வோம். என்னால பழக்கத்தை மாத்திக்க முடியல, அதாவது என்னுடைய அறிவு சொன்னாலும் கூட என்னால என்ன செய்ய முடியல, என்னுடைய பழக்கத்தை மாத்திக்க முடியல. நான் சென்னையில இப்போ ஒரு அருட்தந்தையினுடைய பிறந்த நாள் விழால நான் ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டேன். அவர் ரொம்ப வேதனையோட அந்த விஷயத்த சொன்னார். அம்மா மன்றம் லீவ் விட்டுட்டாங்கம்மா. ஏம்மா லீவ் விட்டீங்கன்னு கேட்டா, ஆடி மாசம் கூழ் ஊத்துறாங்களாம், அதனால எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாரும் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மன்றத்துக்கு லீவ் விட்டோம்னு சொன்னாங்கம்மா அப்படின்னாரு. எவ்வளோ இது என்ன அறியாமைன்னு சொல்றதா அல்லது என்ன சொல்றது எதுவும் தெரியல. ஓகே, வாழ்க வளமுடன், அவ்வளவுதான். ஆனா பட் இன்றைக்கு நம்ம தலைவர் அவர்கள் நம்ம எல்லாரையும் இன்னும் ஒரு படி மேல ஞானாசிரியர் அருட்தந்தை சொல்லும் போது சொல்லுவாங்க, யாரையுமே நம்ம அவர்கள் அழைக்கின்ற பொழுது அறிஞர்களே, சிந்தனையாளர்களே, பிரம்ம ஞானியர்களே. அப்போ அறிஞர் அப்படின்னு சொன்னா அறிவை அறிந்தவர்கள் இல்லையா? செயல் ஒழுக்கம், சேவை, சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம், இவ் ஐந்தும் செழிப்பான வாழ்வளிக்கும். ரைட், அதை விட்டுடுங்க. அயல் உயிர்களிடத்து அன்பும், அருள் வெளி நினைவும், அருள் வெளி நினைவும் அறிஞர்களுடைய இயல்பு. நம்ம அயல் உயிர்களிடத்து அன்பும், நமக்கு தெரிஞ்சோ தெரியலனாலும் கூட பரவாயில்ல, அங்கே என்ன மட்டும்தான் இருக்கணும், நம்ம இடத்துல இருந்து வெளிப்படக்கூடியது அன்பு மட்டும்தான் இருக்கணும். அப்போ அயல் உயிர்களிடத்து அன்பும் அருள் வெளி நினைவும் அறிஞர்களுடைய இயல்பு. அப்ப நம்முடைய இயல்பு எப்படி இருக்கு? எந்த நேரமும் நம்முடைய அருள் அப்படின்னு சொல்லக்கூடியது அன்பாக, அதுவும் அந்த அன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னா, பாசம், உடல் தொடர்பால் உதிக்கின்ற இச்சையே பாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக, அதை தாண்டி நம்மால என்ன செய்ய முடியல, செயல்பட முடியல. ஆனா பட் கண்டிப்பாக நம்ம அந்த செயலை அதை தாண்டி நான் இந்த அன்பினை அருளாக நான் மாற்றம் செய்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அந்த அருள் வெளி என்று சொல்லக்கூடிய நிலைக்கு என்னுடைய அறிவினை அந்த அருள் நிலைக்கு நான் தயார்படுத்தி கொண்டேன் அப்படின்னு சொன்னாதான், அப்ப அதுல அந்த குணநல பேரு அப்படின்னு சொல்லக்கூடியதற்குள்ளாக நல்ல மாற்றம் எனக்குள்ளாக நிகழும். அப்ப அதுதான் என்னை முழுமையை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு தன்மை. பழக்கம் என்றும் பழமை என்றும் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத செயல்களை மாற்றி பண்பாட்டை வளர்ப்போம். அடுத்தலை ஒழுக்கம், அது துன்பம் எலா அளவு முறையோடு உணர்ச்சிகளை சீர் செய்து வாழ்தல் ஆகும். ஒவ்வொரு வார்த்தையும் அதுல ரொம்ப முக்கியம் பாருங்க. இப்போ ஒழுக்கம், அது துன்பம் எலா அளவு முறையோடு. நம்ம இன்னைக்கு மனவளக்கலையில் இருக்கக்கூடிய யாருக்கிட்ட வேணாலும் ஒழுக்கம் அப்படின்னு சொன்னா ஒரு டெஃபினிஷன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரும் சொல்லுவோமா இல்லையா? இன்றோ பின்னோ மண்ணுலகில் உணர்ச்சிக்கோ கற்பனைக்கோ எண்ணம் சொல் செயலால் எவர்க்கெனினும் தனக்கெனினும் இல்லையா?
அந்த பாடலை வந்து நம்ம எல்லாருமே சொல்லுவோம். இது இங்க நம்ம அருட்தந்தை நமக்கு எப்படி கோடிட்டு காட்டுறார் பாருங்க. அது மட்டுமல்ல ஒழுக்கம், உணர்ச்சிகளை சீர் செய்து வாழ்தல் ஆகும். இப்ப நம்ம வீட்லயே நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னா, நம்ம நல்ல தவம் ரெகுலரா நம்ம பண்றோம், பயிற்சிகள் நல்லா நம்ம பண்றோம். ஆனாலும் கூட ஒரு சில சமயங்கள்ல இல்ல, மேக்சிமம் சமயங்கள்ல நமக்கு மற்றவர்கள் செய்யக்கூடிய செயல் நமக்கு பிடிக்கல. அதுக்கு நம்ம என்ன சொல்றோம், பேசாம ஒதுங்கிடலாம், நம்ம பாட்டுக்கு நம்ம இருந்துக்கலாம். அப்படி எல்லாம் இல்ல. ஏன் என்னால எடுத்துக்க முடியல? அப்படி அருட்தந்தை இன்னைக்கு இந்த உலகத்தை நம்ம எல்லாம் பார்த்தாலே அப்படி அவர் ஒதுங்கிடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாருன்னா, நம்ம இன்னைக்கு இத பத்தி இப்படி முதல்ல நினைக்க முடியுமா? எப்படி இருந்தாலும் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல அவ்வளவு பூரணமான அன்புன்னு சொல்லக்கூடியது அவரிடத்துல நிறைய இருந்த காரணத்தினால்தான் இன்னைக்கு நாம எல்லாம் இந்த அளவிற்கு நம்ம உணர்ந்து நிற்கின்றோம். அப்போ அதே போல உணர்ச்சிகளை சீர் செய்து வாழ்தல் ஆகும். ஏதேனும் எனக்கு இப்ப நம்ம ஏதாவது ஒரு செயல் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம், சமையலே பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. திடீர்னு குறுக்க வந்து ஏதாவது சொன்னாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு உடனே அடுத்த செகண்ட், அது கூட ரொம்ப அதிகம், உடனே என்ன சொல்றோம், இது அதாவது எனக்கு தான் தெரியும் இதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றோம். இல்ல செஞ்சு பார்த்தா தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். எவ்வளவு எல்லாம் சொல்றோமா இல்லையா? இதெல்லாம் எவ்வளவு உணர்ச்சிகள். அல்லது நம்ம ஒரு 5 பேரோ 4 பேரோ இருக்கோம் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த 4 பேருக்கு இடையிலேயே அவங்கள பார்க்கும் போதே ஒரு எரிச்சல், அவர்களை எதையும் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம மனசுக்குள்ள எதுவும் வாயை திறந்து சொல்லினா கூட, ஆனா மனதுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு சலிப்பு, அப்படி இந்த தன்மைகள் எல்லாம் நம்ம நிச்சயமா நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளணும். அருட்தந்தையோட காலில் அந்த தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த மலம் பட்டுடுச்சு. பட்ட உடனே எல்லாருக்கும் ஏற்படுற மாதிரியான ஒரு அருவருப்பு உணர்வு தான் அவருக்கு ஏற்பட்டது. ஏற்பட்ட அடுத்த செகண்டே அருட்தந்தை, நம்ம சொல்றோம்ல வாசப்படியில இடிச்சுக்கிட்டா வாசப்படி இடிச்சிருச்சுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அது அங்க யாரோ ஒருத்தர் செய்த தவறு அங்க இருந்தது. நம்ம என்ன செஞ்சிருக்கணும், கவனிக்கல. அப்ப மிதித்தது நம்ம தான். நம்ம போய் அதுகிட்ட அருவருப்பு படுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்ப அருவருப்புக்கு உள்ளானவர்கள் யாரு? நம்ம தான். பர்வீன் சுல்தானா ஒரு தடவை சொன்னாங்க, அதாவது குப்பைக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த குப்பையெல்லாம் எடுக்கிறதுக்கு வர்றவங்களை நம்ம மேல இருந்து எப்படி கூப்பிடுறோம், குப்பைக்காரன்னு கூப்பிடுறோம். ஆனா உண்மையிலேயே குப்பைக்காரர் யாருதான்? நம்ம தான். ஏன்னா குப்பைகளை நாம் தானே போடுறோம். அவங்க எல்லாருமே துப்புரவு பணியாளர்கள், அவங்க எல்லாருமே தூய்மை சுகாதாரர்கள். ஆனா நம்ம சொல்றது என்னன்னு சொல்றோம், அவங்களதான் நம்ம குப்பைக்காரன்னு சொல்றோம். அப்ப அதே போலதான் இது ஒரு அருவருப்பான, ஏன் அருவருப்பு ஏற்படணும்? அப்போ அறியாமை, அந்த அறிவுல தெளிவு இல்லாத காரணத்தினால அப்போ இம்மீடியட்டா ஒரு அருவருப்பான ஒரு உணர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ உண்மையிலேயே ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த உணர்ச்சிகளை சீர் செய்து வாழ்தல் ஒழுக்கம். வெறும் எண்ணம் செயல் மயம் மட்டும் அல்ல. ஏன்னா உணர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு தெரியும், நம்முடைய அறிவுதான் மனமாக 10 படிக்கட்டங்களை தாண்டக்கூடியதாக இருக்கு இல்லையா? உணர்ச்சி, தேவை, செயல், விளைவு இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஆராய்ச்சி, தெளிவு, முடிவுலாம் 10 படிநிலைகள் சொல்லுவோம். அதுல முதல் படி அப்படின்னு சொல்லக்கூடியது எது? உணர்ச்சி. அப்போ அந்த உணர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு அருவருப்பாகவோ அல்லது தீண்டத்தகாததாகவோ, அல்லது இன்னும் சொல்ல போனா நம்ம கூட அந்த செயலை செய்யறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவோம். ஆனா எவ்வளவோ பேர் அதை வந்து ஒரு இயல்பா செய்யக்கூடிய தன்மையில இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா,
அப்போ நம்முடைய உணர்ச்சி எந்த நிலையிலே சென்று கொண்டிருக்கின்றது? அப்ப இப்படிப்பட்ட உணர்ச்சி குவியலாக இருக்கக்கூடிய நான், என்னுடைய குணநலம் அப்படித்தான் இருக்க முடியும். நுண்ணிய நூல் பல கற்பினும் தத்தம் நுண்மை அறிவே மிகும். நம்ம எவ்வளவு தவம் பண்ணலாம், தற்சோதனை பண்ணலாம், பட் இந்த நம்முடைய குணநலன் அப்படின்னு சொல்லக்கூடியதுல நிற்கக்கூடிய, அதை நீடிக்கக்கூடிய, அதை இன்னும் நல்ல முறையிலே வழக்கப்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மைகளை நான் வகுத்துக் கொள்தல் ரொம்ப 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 முக்கியம். நீங்க இத மட்டும் சீர் செய்தீங்க அப்படின்னு சொன்னா முழுமை தானா வந்து நிறையும். ஏன்னா என்னுடைய அறிவினுடைய களங்கமாக இந்த உணர்ச்சி முக்கியமான இடத்துல இருக்கு. அப்ப இந்த முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய இந்த தேவை அற்ற உணர்ச்சி எதுவாக இருந்தாலும் அதை ஒரு இயல்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அவங்க, அதாவது அன்பு அப்படின்னு சொல்லக்கூடியத நான் முழுமையாக நான் கடைபிடிக்கின்றேன் அப்படின்னு சொன்னா, அடுத்தவர்கள் மற்றவர்கள் எனக்கு பக்கத்துலன்னா எனக்கு அப்பால யார் இருக்கார்களோ அவர்களுடைய செயல்பாட்டினை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல், அல்லது அவர்களுடைய அந்த செயல்பாட்டிற்கு நான் உதவியாக இருத்தல். ரெண்டுதான். ஈதல், இசைப்பட வாழ்தல். ஈதல் ரொம்ப ஈஸி, நம்ம கொடுத்துடலாம். ஆனா இசைப்பட வாழ்தல்ங்கிறது, இசைவுனா ஒத்தும் உதவியும் வாழ்தல். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு தெரிந்தாலும் கூட நமக்கும் அவங்களுக்கும் ஒத்து வராது. அதனால நம்ம ஏன் போகணும்? அங்க இருந்து நம்ம பேசாம விலகிடலாம், அல்லது நம்ம பேசாம இருந்துக்கலாம். அந்த மாதிரி டிஃபரன்சியேஷனே வேண்டாம். முதல்ல அந்த மாதிரி டிஃபரன்சியேஷன் நினைக்கக்கூடிய ஒரு எண்ணமே எனக்குள்ளாக வரக்கூடாது. அதுவே ஒரு பொருந்தா உணர்வு. அப்ப அந்த பொருந்தா உணர்வை வச்சுக்கிட்டு நான் அங்க வந்து நான் அவர்களோட நான் இருந்து கொண்டிருப்பதுல என்ன பயன்? இதுதானே முன்னணிக்கும், இந்த பொருந்தாத உணர்வு தானே முன்னணிக்கும். அப்ப நான் என்ன செய்யணும்? நான் ஏதோ பிறந்துட்டேன், என்னுடைய பயணம்ங்கிறது முழுமையை நோக்கியது. அப்ப இவர்களோடு இணைந்துதான் நான் வாழ்ந்தாக வேண்டும். அவர்களுடைய இயல்பு அது. அதனால நான் என்னுடைய செயல்பாடு அவர்களுக்கு எந்த விதத்திலையும் தடை இல்லாம இருக்கணும். அப்ப இது எனக்கு அருமையான மகா மந்திரமாக எனக்கு வாழ்த்த சொல்லி கொடுத்திருக்காரு அருட்தந்தை. நல்ல அறிவினுடைய விளக்கத்தை கொடுத்திருக்கார். அப்ப நான் அவர்களையும் வாழ்த்தி அவர்களையும் உய்விக்கக்கூடிய அளவிற்கு எனக்கு ஆற்றல் அடங்கி இருக்கு என்று சொல்லக்கூடிய உண்மையை உணர்ந்து என்னுடைய உணர்ச்சியை நான் இந்த மாதிரி ஒரு நல் உணர்ச்சியாக நான் மாற்றி அமைத்துக் கொண்டேன் அப்படின்னு சொன்னா, இந்த ப்ராசஸ்ல நம்ம நம்முடைய அறிவை செயல்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா அப்ப முழுமை எங்க போயிடும்? நீங்க அதை நோக்கி போக வேண்டிய அவசியமே இல்லை. அந்த முழுமை தானாக வரும். அருட்தந்தை சொல்லுவாங்க, நிறைய நம்ம பாட்டுக்கு நம்ம கைகள்லயும் அதுல இதுலயும் எப்படி நிறைய பைய அங்கங்க மாட்டிக்கிட்டா யாராவது ஏதாவது கொடுத்தா எப்படி வாங்க முடியும்? முதல்ல என்ன செய்யணும்? இருக்கக்கூடிய பைகளை கீழே வைக்கணும். அப்பதானே நம்ம அவர்கிட்ட இருந்து வாங்க முடியும், இல்லையா? இப்ப தியானம் என்பது என்ன? தேவை அற்றவர்களை முதல்ல வெளியேற்றுவது. அது ரொம்ப கஷ்டம். வாங்கிறது ரொம்ப ஈஸி. விருப்பத்தை ஒழித்துவிட முயல வேண்டாம், வெறுப்பை ஒழித்தால் அதுவே மேன்மை நல்கும். இப்ப விரும்புறது ரொம்ப ஈஸி, ஆனா வெறுப்பை ஒழிப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கு ரொம்ப சிரமம், அதுக்கு ரொம்ப பயிற்சி தேவை. அததான் இங்க நம்ம வந்து சொல்லக்கூடியது ஒழுக்கம். நான் அங்க அந்த நிலைக்கு நான் வரணும். வெறும் நல்ல எண்ணங்கள், நல்ல உயர்ந்த எண்ணங்கள், எப்பவுமே சங்கல்பமா சொல்லி கொண்டிருப்பது, எப்பவுமே மற்றவர்களை நல்ல முறையில வாழ்த்துவது, இது எல்லாமே உயர்ந்ததுதான். இன்னும் அதை விட இன்டெப்த், நான் இருக்கக்கூடிய இடத்திலே, நான் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே என்னோடு யாரெல்லாம் தொடர்பு கொள்ளுகிறார்களோ அவர்கள் அனைவரிடத்திலேயும் நான் இனிமை காப்பேன். அதுதான் அன்பினுடைய ஒரு மொழி. அறிவினுடைய தன்மை அன்பு அப்படின்னு சொன்னா
அன்பினுடைய மொழி இனிமை. என்னுடைய வார்த்தையாக இருந்தாலும் சரி, என்னுடைய எண்ணமாக இருந்தாலும் சரி, என்னுடைய செயலாக இருந்தாலும் சரி, அது இனிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நீங்க அந்த உணர்ச்சிகளை கையாண்டு பாருங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்லக்கூடியத நம்மால அடைய முடியும். அதுதான் முழுமையை கொடுக்கும். இங்க குறை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குறைனா நமக்கே தெரியாது, அதுதான் உண்மை. ஆனா கொஞ்சம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு சலிப்பு, எவ்வளவு ஒரு சோர்வு, எவ்வளவு ஒரு வெறுப்புத்தன்மை வார்த்தைகள்ல காட்டுறோம், முகத்துல காட்டுறோம். பார்த்தாலே அவ்வளவுதான், அங்க போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சில செயல்கள்ல காட்டுறோம். பேசக்கூட தேவையில்லை, ஆனா செயல்கள் எவ்வளவு எல்லாம் காட்டுறோம். பட் இது எல்லாம் அளவு கூட என்னிடத்துல இருக்காம நான் என்னுடைய அறிவினை நான் வகுத்து கொண்டேன் அப்படின்னு சொன்னா அதுதான் எனக்கு தேவை, அதுதான் எனக்கு முழுமையை கொடுக்கும், அதுதான் இறைவனுடைய தன்மை. அந்த இறை தன்மைக்கு என்னை நான் நல்ல முறையிலே மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. அதான் இறை உணர்வால் அறிவு அடைந்த முழுமை பேற்றால். அதாவது இறை உணர்வால் அறிவு அடைந்த முழுமை பேற்றால் இயங்கும் பல் உயிர்களிடத்து மலரும் நட்பினை மறை உணர்ந்தோர் அன்பு என்பர். நான் திருப்பி சொல்றேன். இறை உணர்வால் அறிவு அடைந்த முழுமை பேற்றால் இயங்கும் பல் உயிர்களிடத்தும் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். சின்ன வயசுல நான் கிருபானந்த வாரியாரோட சொற்பொழிவுக்கு எங்க அப்பா என்னை கூட்டிட்டு போனார். அப்போ முதல் வரிசையில அந்த நாங்க எல்லாரும் உட்காந்து, குழந்தைங்க எல்லாம் முன்னாடி வரிசையில உட்கார வைப்பாங்க. வாரியார் ஒரு கேள்வி கேட்டார். தேங்காய் உடைச்சு வைக்கிறாங்க அம்மா, அந்த தேங்காயில எறும்பு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டார். அப்ப நான் சொன்னேன், எல்லாரும் செய்யறதுன்னு. அப்ப நான் சொன்னேன், எடுத்துன்னு போயிட்டு வெயில்ல அந்த தேங்காயை தட்டுவேன், எறும்பு விழுந்துரும், எறும்பு எல்லாம் செத்து போயிடும் அப்படின்னு சொன்னேன். நீ ரொம்ப நல்ல குழந்தை, உண்மையை அப்படியே சொல்லிட்ட பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து ஒரு மாலையை போட்டார். அப்ப அதை போலதான் நம்முடைய செயல்பாடு இருக்கு. இயங்கும் பல் உயிர்களிடத்தும் எல்லாம் நம்ம கடையில் வள்ளல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல நாம பார்த்திருக்கோம் இல்லையா? ஆனா நம்மிடத்துல அந்த குணம் இருக்கா? இறை உணர்வால் அறிவு அடைந்த முழுமை பேற்றால் இயங்கும் பல் உயிர்களிடத்தும் மலரும் நட்பை மறை உணர்ந்தோர் அன்பு என்பர். அப்போ அன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம உடல் சார்ந்து இருக்கக்கூடிய விதத்துல, நாம் சார்ந்து இருக்கக்கூடிய விதத்துல நாம் காட்டக்கூடியது அப்படின்னு சொன்னா, இயங்கும் பல் உயிர்களிடத்தும் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார். இந்த வேர்டு ரொம்ப முக்கியம் பாருங்க. எத்துணையும் பேதமுறாது, துணை அளவு கூட வித்தியாசம் இல்லாம எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார். அந்த உவத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஆனா நமக்குள்ளாகவே வரக்கூடிய அந்த ஒரு பேரின்பம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நான் அனுபவிக்கின்ற பாருங்க, அதுதான் நம்ம உவத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது, உவப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே. அப்போ எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார். யார் அவர் உளம்தான் சித்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தேர்ந்து கொண்டேன். அந்த வித்தகர்தம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலோ. அப்ப இயங்கும் பல் உயிர்களிடத்தும் மலரும் நட்பினை மறை உணர்ந்தோர் அன்பு என்பர். எதுக்காக இத்தனை லைன் அப்படின்னா, அமைதி வித்து. நீங்க அமைதியாக
நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு விதை வேணும்ல. அந்த அமைதிக்கான விதை அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அன்பு என்று சொல்லக்கூடியதும் அருள் என்று சொல்லக்கூடியதும். தொடர்புடையவர்களோடு செய்வது அன்பு, தொடர்பு இல்லாதவர்களிடத்தும் நான் காட்டுவது அருள். இன்றைக்கு எனக்கு என்ன தேவை அப்படின்னா அன்பை விட அருளினுடைய தேவை அதிகமாக இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே இன்றைக்கு நம்ம நிறைய மன்றங்களுக்கு போறோம், மன்றத்துல இருக்கவங்களோடு தொடர்பு கொள்றோம், சமுதாயத்தோடு தொடர்பு கொள்றோம் இல்லையா. வீட்டுல இருக்கக்கூடியவங்களை விட நம்ம ஒரு படி கொஞ்சம் உயர்ந்த நிலையில இருக்கோம். அப்ப என்னுடைய அறிவில அந்த உணர்ச்சின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் கூட அந்த தேவை இல்லாத உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் கூட இல்லாம நான் அதே உணர்ச்சியை அருள் உணர்ச்சியாக நாம் மாற்றி அமைத்துக் கொண்டோம்னு வச்சுக்கோங்க. என்னோட அப்பாவை நான் தந்தைன்னு சொல்றேன், ஆனா மகரிஷி என்னன்னு சொல்றேன், அருட்தந்தைன்னு சொல்றேன். ஏன்? இதுதான் இயங்கும் பல் உயிர்கள் எடுத்தும் அவர்கிட்ட எந்த வித்தியாசமும் இல்ல, பேதம் இல்ல, எல்லா உயிரும் ஒன்றுதான் அவருக்கு பொறுத்த வரைக்கும். அப்ப அவர் தந்தைன்னு சொல்ல முடியாது. அப்ப அவரு அருட்தந்தை, அருட்பா. ஏன் சொல்றோம் நம்ம அருட்பா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? எல்லாமே நீங்க பாருங்க, நமக்கு அருட்தந்தை கொடுத்திருக்க கூடியது எல்லாமே அருட்பேராற்றலின் அன்பு குரல் இல்லையா? அருள் முட்டு, அருள் சுரங்கம் எல்லாமே பாத்தீங்கன்னா எதை வலியுறுத்துகின்றது? இந்த அன்பையும் அருளையும் வலியுறுத்தக்கூடிய விதத்துலதான் நமக்கு எல்லாவற்றையுமே மகிழ்ச்சி கற்றுக் கொடுத்திருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் நான் என்னுடைய அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியதும் அனுபவம் தேவைகள் என்று சொல்லக்கூடிய நிலையில களங்கம் பெற்றிருக்கக்கூடிய தன்மை. அப்போ அந்த களங்கத்தை பற்றியும் சரியாக விளங்கி கொள்ள தெரியல. அதுல இருந்து நான் எப்படி என்னை உயர்த்தி கொள்வது, அப்படி உயர்த்தி கொள்ளுகின்ற பொழுதுதான் என்னுடைய குணநலம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல மாற்றம் வரும். என்னுடைய அறிவுன்னு சொல்லக்கூடியது எப்பவுமே அன்பும் கருணையுமாக அன்பும் அருளாக இருக்கக்கூடிய அளவிற்கு அதை பயிற்றுவிப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியம். ஏன்னா கொஞ்சம் கிடைச்சதுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா எங்க போயிடும், அது புலனறிவு நிலைக்கு போயிட்டே இருக்கும் அது. அப்ப அதுல இருந்தெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா அதை நல்ல முறையில மாற்றி அமைத்து அதுல நல்ல முறையில நிலைக்கவும் நீடிக்கவும் நான் செய்ய வைப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது என்னுடைய கடமை. அப்ப அதுதான் ஒழுக்கம். ஒழுக்கம் அது துன்பம் எலா அளவு முறையோடு உணர்ச்சிகளை சீர் செய்து வாழ்தல் ஆகும். அப்ப இயல்பா என்ன நடக்குங்கிறத மகரிஷி சொல்றாங்க. அழுக்காறு அவா வெகுளி போக்கி அன்பு இரக்கம் தொண்டு தவம் அறிவின் விழிப்பு ஏற்போம். அதாவது என்னுடைய அறிவினுடைய களங்கமாக இருக்கக்கூடிய அழுக்காறு அவா வெகுளி இவை போக்கி தானா போயிடும். எங்க நீங்க அந்த உணர்ச்சிகளை சீர் செய்தீங்க அப்படின்னு சொன்னாலே இவை போக்கி, இவை போகும்போது என்ன வரும்? எனக்கு அன்பு இரக்கம் தொண்டு தவம் அறிவின் விழிப்பேற்போம். அந்த விழிப்பு நிலை இயல்பாக வரும்னு சொல்றாங்க அருட்தந்தை. நீங்க கொஞ்சம் ஏதாவது இப்ப இதை நல்ல உணர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா ஏதேனும் அந்த மாதிரி உணர்ச்சி சீர்தூக்குகின்ற பொழுது தலை தூக்குகின்ற பொழுது இல்லை, நான் இங்கே வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டவர்கள். அப்ப அவர்களுடைய செயல்பாடு எந்த விதத்திலையும் முரண்பாடு இல்லாம அவர்களாக செயல் புரிவதற்கு நான் எப்படி ஒத்தும் உதவியும் இருக்க முடியும். அதான் நான் முதலே சொன்னது, இசைப்பட வாழ்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லோரோடும் இணைந்துதான் நான் செயல்புரிதாக வேண்டும். அப்படி இணைந்து செயல்புரிகின்ற பொழுது இந்த உணர்ச்சியினால எனக்கும் அவர்களுக்கும் ஒரு பேதம் வந்துடக்கூடாது. அப்படி வராத அளவிற்கு என்னை நான் காத்து கொள்வதற்கு எனக்கு எது தேவை? என்னுடைய அன்பும் அருள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் எனக்கு தேவை. அதான் அன்பு இரக்கம் தொண்டு தவம் ஈகை இன்சொல் இதெல்லாம் ஆன்மீக நெறியாகும். போற்றி காக்க துன்பங்கள் குறைந்து வரும், மேலும் தெய்வ துணை கிட்டும். இதெல்லாம் நமக்காக தான் அருட்தந்தை சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப அதோடு கூட அறிவின் விழிப்பு ஏற்போம். அதுக்கு அடுத்த லைன
பகுத்தறிவு முழுமை பெறும். இப்ப என்னுடைய 6வது அறிவு நான் சொன்ன இத்தனை கருத்துக்களை இருந்துச்சு அப்படின்னு சொன்னாதான் பகுத்தறிவு முழுமை பெறும். பர உணர்வு கிட்டும். பற்றறிந்து பலன் உணர்ந்து பண்புடனே வாழ்வோம். பற்றறிந்து பலன் உணர்ந்து பண்புடனே வாழ்வோம். இதுக்கு மேல ஏதாவது சொல்ல முடியுமா பாருங்க. சோ எப்படிப்பட்ட ஒரு அருமையான, நம்ம எந்த பதிவுகளோடு இருந்தோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த பதிவுகள் அதை பற்றியெல்லாம் எல்லா அளவு கூட அந்த பத்தியே எடுத்துக்காம, ஆனா இந்த அறிவு அந்த பேரறிவோடு முழுமை நிலையை எய்த வேண்டும் என்று சொல்லுவதற்காக நமக்கு எவ்வளவு பயிற்சி திட்டங்களை நம்மோடு இணைந்த நிலையில நமக்கு அருட்தந்தையவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். சோ ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம நல்லா ஆழ்ந்து சிந்தித்து நம்மை நாம் நல்ல முறையில செதுக்கிக் கொண்டே இருக்கக்கூடிய விழிப்பு நிலை அறிவிற்கு வேண்டும். அப்ப இன்னைக்கு நம்ம இந்த அன்பு என்று சொல்லக்கூடியதும் அருள் என்று சொல்லக்கூடியதையும் நம்ம நிச்சயமா நம்ம நம்முடைய அறிவிலே அதனுடைய இயல்பாக நான் எப்படியாவது நான் கொண்டு வரணும். என்னிடத்துல அன்பும் கருணையும் மட்டும்தான். இதனால ஏதாவது குறையா, ஏதாவது குறைஞ்சு போயிடும் நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. ஜெகவசியம் முகவசியம். நீங்க நல்ல அன்பாக அந்த வார்த்தைகளையும் சொற்களையும் எண்ணங்களையும் பழக்கி பாருங்க. அந்த ஜெகவசியம் இதெல்லாம் நீங்க அனுபவபூர்வமா நல்ல முறையில அனுபவிக்க முடியும். இது எல்லாத்தையும் நாங்க அனுபவிச்சதுனாலதான் நான் இன்னைக்கு என்னால நான் சொல்ல முடியுது. சோ அப்படி நீங்க நல்ல நம்மை முழுமையை நோக்கி நகர்த்தக்கூடிய அளவுக்கு அற்புதமான ஆற்றல் இந்த அன்புக்கும் அருளுக்கும் உண்டு. அத முதல்ல நல்லா உள்வாங்கி கொண்டு நம்ம அந்த நிலையில தான் நம்ம இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாடு. ஏன்னா துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம், அறமாம், அனைத்து உயிர்க்கும் விளக்காம். அங்கேயும் கொடுக்கக்கூடியது அமைதிக்கு வித்தாம். அந்த அமைதி நிலைக்குத்தான் ஒவ்வொருவரும் நம்ம விரும்புறோம். அப்ப அதற்கான வித்து அப்படின்னு சொல்லக்கூடியதும் நம்முடைய அன்பும் அருளும் தான் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம உணர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா, அப்ப கண்டிப்பாக அன்பாக நாம் இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம எப்படி நம்ம இனிமேல் என்னை நான் மாற்றி அமைத்துக் கொள்ளணும், இனி நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுமா கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம்ம அந்த நிலைப்பாட்டுல இருந்து நம்ம நல்ல முறையில உயர்வு பெற முடியும். அதுல எந்த விதமான டவுட்டே கிடையவே கிடையாது. ஒரே ஒரு பாடல், அந்த பாடலும் பாரதியார் கொடுத்த பாடல். பட் அது அத்துணையுமே நமக்கு அருட்தந்தை அவர்கள் பயிற்சியா கொடுத்திருக்காங்க. நீங்க எவ்வளவு புண்ணியம் செய்தவர்கள் அப்படிங்கிறது அந்த ஒன்ன படிச்சீங்க அப்படின்னு சொன்னாலே நமக்கு நல்ல முறையில தெரியும். இதுக்கு மேல உலகத்துல வேற எதையுமே எனக்கு தேவையில்லை. இந்த நிலையிலே நான் நிற்பதற்கு எனக்கு இறைவா உன்னுடைய அருள் தேவை அப்படிங்கிற அந்த ஒத்த தன்மையில நம்ம நின்னோம் அப்படின்னு சொன்னாலே எல்லாத்தையுமே அது சீர் செய்யுங்க. நம்ம என்ன கேட்கிறோமோ அது பிரபஞ்சம் அப்படியே திருப்பி கொடுக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம உணர்ந்திருக்கோமா இல்லையா? நம்ம கேட்கிறோமா? தெளிவா கேட்கிறோமா? அதுதான் இல்ல, நமக்கு தெரியல அது. அதனால அது எல்லாத்தையுமே நாம இதை போய் நீங்க வேற யாருக்கோடையும் நீங்க கேட்டெல்லாம் தெளிவுபடுத்திக்க முடியாது. நமக்குள்ளாகவே தெளிவினை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு நமக்கு நல்ல அறிவாற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியதை நமக்கு கொடுத்திருக்காரு இறைவன். அப்போ அதுல நம்ம அந்த எண்ணத்தை மட்டும் வச்சீங்க அப்படின்னு சொன்னா தானா மேட்டுள்ள நீர் பள்ளம் போய் சேர்தல் இயற்கை. இங்க நீங்க குறை அறிவை விரித்தால் கொள்ளலாம் முனைவுள்ளே. ஆனா இதெல்லாம் இல்லாம நம்ம முழுமை சொல்லிட்டே இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்க போகுது? சோ அந்த நான் முதல்லயே சொன்ன மாதிரி இது ஒரு சாதனை மார்க்கம். அதை நோக்கி நம்ம அடி எடுத்து வைப்போம். பாரதியாருடைய ஒரு பாடல், அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேர் அருளின் நெறியிலே நாட்டம், கர்ம யோகத்திலே நிலைத்திடல், என்றிவை அருள்வாய், குறி குணம் ஏதும் இழதாய், எங்கும் குளவிடும் தனி பரம்பொருளே. நான் சொன்ன ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் எவ்வொரு பயிற்சியாக நமக்கு அருட்தந்தை கொடுத்திருக்காங்க
அப்ப நம்ம இதை விட வேற என்ன பாக்கியம்? நான் என் பையன்கிட்ட நான் இப்போ ஏதாவது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றேன். முதல் நாள் மறந்துட்டான். 2வது நாளும் கண்ணா இது வேணும்டான்னு சொல்றேன். 2வது நாளும் மறந்துட்டான், வாங்கிட்டு வரலன்னு வச்சுக்கோங்க. 3வது நாள் என்ன பண்ணுவீங்க? சொல்ல மாட்டீங்க. அதுக்கு மேல எதுவும் சொல்ல மாட்டீங்க அவன்கிட்ட. என்னன்னு சொல்லுவோம்? இல்ல அப்படியே ஒருவேளை நல்லா ரொம்ப நல்லா நானா தான் எதுவும் சொல்ல மாட்டேன். நல்ல ஒரு சிலர் எல்லாம் பையன்கிட்ட எல்லாம் நல்லா பேசுற மாதிரி இருந்தா அம்மாவோட வார்த்தைக்கு அவ்வளவுதான் மதிப்பு இல்லையா? ஏன்னா நான் சொல்லி நீ கேட்கல அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? எத்துணை கவிகள், எவ்வளோ சிந்தனைகள், எவ்வளோ அறிவை பற்றியும் உயிரை பற்றியும் மனதை பற்றியும் இந்த ஜீவன் அந்த முழுமை நிலையை அடையணும், அமைதி பெறணும், ஒரு இன்பத்தை நுகரணும், அது பேரின்பத்தை எக்ஸ்டசின்னு சொல்லக்கூடியது நுகரணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு பயிற்சி முறைகளை நமக்கு அழகாக வடிவமைத்து கொடுத்திருக்கின்றார். எப்படி நான் சொல்ற பேச்ச என் பையன் கேட்கலனா அம்மாவோட பேச்சுக்கு மதிப்பில்லை அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு வருத்தம் வருதா இல்லையா? என்றைக்காவது அழுத்தந்தை வருத்தப்பட்டிருப்பாரா? அப்ப நம்ம அவர் சொல்லிக் கொடுத்த பயிற்சிகளை நம்ம நம்முடையதாக்கி கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னா யாருடைய வார்த்தைக்கு மதிப்பில்லைன்னு அர்த்தம்? அருட்தந்தையினுடைய வார்த்தைக்கு மதிப்பில்லைன்னு அர்த்தம். அந்த நிலைப்பாட்டினை நான் உருவாக்க கூடாது என்று ஒவ்வொருவரும் நம்ம சங்கல்பம் எடுத்துக்கிட்டா இந்த சமுதாயம் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட சமுதாயத்தை தான், ஒரு உயர்ந்த சமுதாயத்தை தான் உருவாக்கக்கூடிய ஒரு பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு என்று சொல்லக்கூடியதை ஒவ்வொரு மனிதரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனவளக்கலை அன்பரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருக்கு ஒரு விவேகானந்தர் இருந்தார் இல்லையா? அதே போல அருட்தந்தைக்கு யார் தான் இருக்கும்? நம்ம தான் இருக்கும். அப்ப நாம் தான் அந்த பணியினை நான் எடுத்து நாம் சிறமேற்கொண்டு செய்ய வேண்டும். அதற்கு நான் செய்யக்கூடியது என்ன? முதல்ல நம்மை நாம் நல்ல முறையில மேம்படுத்தி கொண்டோம் அப்படின்னு சொன்னா அப்ப கண்டிப்பா அந்த நிலைப்பாடு நிச்சயமா எல்லாருக்கும் நிச்சயமா போய் சேருமா இல்லையா? இல்லையா? அதான் பாரதியார் செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தால் இன்புற்று, அதாவது அன்புடையார் இன்புற்று வாழ்தல் ஏறுது. அதாவது தவம் செய்தால் என்ன கிடைக்கும்? நமக்கு அன்புதான் கிடைக்கும். அப்ப அன்புடையார் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்புற்று வாழ்தல் இயல்பு. சோ அப்ப அதனால நம்ம நல்ல ஒரு வாழ்க்கை நிலை அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அப்படின்னு சொன்னா அதற்கு அடிப்படை அன்பு. சோ உங்க குடும்பம் இல்லறம் சார்ந்த நிலையில நீங்க அன்பாக இருக்கின்றீர்கள் அப்படின்னு சொன்னா ஒரு சமுதாயம் நோக்கிய ஒரு பார்வையிலையும் நம்ம அந்த அன்பு அருளாக நிச்சயமா மாற்றம் பெறணும். இங்க மட்டுமே நம்ம அந்த ஒரு என்ன சொல்லுவாங்களே குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுற மாதிரி அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் நம்முடைய அறிவினை நான் நல்ல முறையில விரித்து அருளாக எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று ஏன் பராபரமே என்று சொல்லக்கூடிய நிலையில நான் நல்ல மெல்ல 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 என்னை நான் உயர்த்துகின்ற பொழுது பல உயிர்களும் இந்த நிலையை அடைவதற்கு நான் ஒரு கருவியாக இருக்க வேண்டும். அதற்கும் நமக்கு வேற யாரும் தெரியாது. யாரை பற்றி கொள்ளலாம்? குருவையே பற்றி கொள்ளலாம். அதான் சொல்றாங்க, மகிழ்ச்சியை சொல்லியிருக்காங்க இல்லையா? உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு. நம்ம ரொம்ப எல்லாம் யோசிக்க கூட தேவையில்லை. அருட்தந்தையே ஒரு குறுக்கு வழின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. தன்னை அறிந்து அந்நிலையில் தனித்து வாழும் தனி கருணை வடிவான குரு இல்லையா? தன்னை அறிந்து அந்நிலையில் அந்நிலையில் தனித்து வாழும் தனி கருணை வடிவான குருவடைந்தால் இல்லையா? அன்னை வயிற்று உருவாகி உடலாய் வந்த ஆதி கருவை. அப்போ அந்த பாடல் அப்படி வருது இல்லையா? அப்ப அதுல சொல்லக்கூடிய ஒரு குறுக்கு வழிதான் நமக்கு அருட்தந்தை கற்றுக் கொடுத்திருக்காங்க. சோ அப்போ அருட்தந்தை கற்றுக் கொடுத்தவர்களை நம்முடைய சாதனையாக நம்ம முதல்ல நம்ம நல்ல உள்வாங்கி கொண்டு நம்முடைய அன்றாட வாழ்க்கையோடு அதை நல்ல முறையில இணைத்து நம்முடைய எண்ணம் சொல் செயல் முரண்படாமல் இன்னும் அதையும் தாண்டி என்னுடைய உணர்ச்சின்னு சொல்லக்கூடியது ஒரு அளவுக்கு மேல எல்லாம் போய் அதனால எல்லாம் ஒரு டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லாம அப்ப நான் இயல்பாக அன்பாகவும் அருளாகவும் அமைதியாகவும்
அதுதான் பேரறிவினுடைய தன்மை. அப்ப பேரறிவோடு நான் போய் ஒன்ற வேண்டும் அப்படின்னு சொன்னா அப்ப கண்டிப்பா இந்த சிற்றறிவுன்னு சொல்லக்கூடியத கொஞ்சமாவது அந்த தகுதிக்கு நான் உயர்த்தணுமா இல்லையா? நான் உயர்த்தாம வெறும் பேரறிவை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. சோ அப்ப அதனால அப்படிப்பட்ட நல்ல ஒரு உயர்ந்த சிந்தனையை நமக்கு அளித்த நம்முடைய குருவை வணங்கி வாழ்த்தி இதுகாரும் இந்த சிந்தனை உரையினை செவிமடுத்த நீங்களும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ வேண்டும் என வாழ்த்தி இறையருளும் குருவருளும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக என்று கூறி வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ஆமா, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அன்பும் அருளும்ங்கிறது இது நாங்கெல்லாம் ரொம்ப ஈஸியா அந்த அன்பு அருளோட தான் இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு பேசணும்னு தெரியுது எப்படி எப்படி குறையலாம் நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா எடுத்து காட்டினீங்கம்மா. நீங்க இந்த குப்பை சொன்னதை நீங்க போன ஸ்பீச்லயே சொன்னீங்க. இப்ப எங்க ஸ்ட்ரீட்ல கொட்டுறவன் பையன் பேரு சரவணன். இப்ப நான் சரவணன் கூப்பிட ஆரம்பிச்சோன்னே எல்லாருமே ஸ்ட்ரீட்ல கூப்பிடுறாங்க. அந்த பையனே சந்தோஷப்படான். எதுக்குமா பேர் கேட்டீங்கன்னு. அது ரொம்ப ஒரு நல்ல மாற்றம்மா. இப்படி சின்ன விஷயங்களை கூட தெரிஞ்சு கத்துக்கிறது ரொம்ப மேலு. ரொம்ப நன்றிமா. இப்ப நீங்க ஒன்னே எனக்கு இப்ப நீங்க நல்லா சொன்னீங்க. பழக்கம், வழக்கம், பகுத்தறிவு, பண்பாடு, எல்லாமே நீங்க சொன்ன எக்ஸாம்பிளோட ஐயன் தெளிவதற்கு எதுவுமே இல்லை. ஆனா உணர்ச்சிகளை சீர் செய்து வாழ்தல் அப்படிங்கறத அழகா எடுத்துக்காட்டு சொன்னீங்கம்மா. ஆமா, உணர்ச்சிகள் இப்ப நமக்கு வார உணர்ச்சிகள் மத்தவங்களுக்கு வேற மாதிரி தெரியும், மத்தவங்களுக்கு இருக்கிறது வேற மாதிரி தெரியும், அது புரிஞ்சுக்க முடியும். ஆனா குடும்பமோ நம்ம தெருவோ நம்மளை சுற்றி இருக்கவோட சில விஷயங்கள் செய்யும் போது ஒரு 2 தரம் பார்ப்போம், 3 தரம் பார்ப்போம். இது நமக்கு ஒத்தே வராதுன்னு ஒதுங்கி இருக்கிறது மேலுன்னு நான்லாம் முடிவா இருந்தேன். இன்னைக்கு ஒதுங்க கூடாதுன்னு சொன்னோன்னே எனக்கு தூக்கி போட்டுருச்சு. ஆகா, இதுல என்னமோ இருக்குன்னா. ஆமா, சில சமயம் நம்மளுக்கு அது பிடிக்கல, நமக்கு வேண்டாம், இவங்க பண்றது வேலை அப்படிங்கிற நம்ம ஆட்டோமேட்டிக்கா மனம் ஒதுங்கத்தனமா செய்யுது. அது எப்படிமா நீங்க எப்படி ஒதுங்க கூடாது ஏத்துக்கணும்னு எப்படி சொல்றீங்க? அதை எப்படி ஏத்துக்கிறதுக்கு ஒரு வழி சொன்னீங்களா ரொம்ப நல்லா இருக்கும். ஒண்ணுமே செய்ய மாட்டேன். ஆமா, அதாவது நீங்க அந்த மாதிரி கணக்கீடு போடுறதுக்கு நீங்க யாருமா? அவங்க அதாவது நம்ம அவங்க செய்யறது தவறு, அதனால நம்ம ஒதுங்கி இதெல்லாம் அப்படின்னு சொல்லியே நீங்க அந்த மாதிரியே நினைக்காதீங்க. அவங்க இயல்பு அவங்க மாத்திக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது சரி, நீங்க சப்போஸ் நம்மளால அவங்களுக்கு அவங்க நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்ல அவரை நினைஞ்சு நல்ல ஒரு 10 முறை 20 முறை நல்ல வாழ்த்துங்க. இப்ப உங்களுக்கு அறிமுகமே இல்லம்மா, ஆனா என்னவோ தெரியல அவரை பார்த்தா எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு சில சமயங்கள்ல எதுன்னு அப்படி தோணுச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம்? ஏன் இந்த எண்ணம் வருது கொஞ்சம் நம்ம யோசிக்கணுமா இல்லையா? அப்படி வரக்கூடாதுல்ல. அப்போ வருது அப்படின்னா தப்பு என்ன இடத்துல? அவர் பாட்டுக்கு இயல்பா இருக்காரு, நான் என்ன இடத்துல? அப்ப நம்ம நல்லா அவரை நினைச்சு நம்ம வாழ்த்தலாம். யார் எதை பார்த்தாலும் அம்மா ஒரு செடி நல்லா பூத்து குலுங்குச்சுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுறோம். அந்த செடி பூக்கல அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன செய்யறோம்? கொஞ்சம் அதுக்கு ஏதாவது உரம் வைக்கணுமா, அது எப்படியாவது அந்த செடியை கொண்டு வர்றோமா இல்லையாமா? கண்டிப்பா பூக்க வைக்கணும்னு நினைப்போம். கண்டிப்பா அது ஏன் நம்ம மனிதர்கிட்ட நம்ம செய்யக்கூடாது? கரெக்ட்மா. ஆமா, அதுதான்மா. அப்படி நீங்க இப்படி பாசிட்டிவா நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்ப எங்கேயுமே அந்த இதுவே வராது. நம்ம அந்த முரண்பாடே இல்லாத மனம் வரணும். அதுதான் அருட்தந்தை. நன்றிமா, புரியுதுமா, ரொம்ப சிறப்புமா. கண்டிப்பா இது எல்லா பிரயோஜனமா இருக்கு. கண்டிப்பா மாத்திக்கிறோம். நன்றிமா, வாழ்க வளமுடன்.
பொதுவா நாங்க என்ன நினைக்கிறதுன்னா, மனவளக்கலையில இருக்கோம். இவங்களோட போய் அதாவதுமா அவங்கள இகழவோ, வாழ்த்துறதோ தப்பு கிடையாது. இல்ல இவங்க ஆனா செய்யற சில ஒதுங்க விஷயங்கள் ஒதுங்குறது. கண்டிப்பா. அது ஒரு வேர்டு தான் நீங்க சொன்னது எனக்கு மனசுல பட்டது. ஒதுங்கிர்றோம். அது ஆமா செய்யக்கூடாதுங்கிறத இன்னைக்கு உணர்த்தினியம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிம்மா, நன்றி. நன்- நகரணியம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா ரொம்ப சிறப்பான ஒரு உதாரணத்தோட ஒரு பதில்மா. ரொம்ப கண்டிப்பாமா. நல்லா இருந்ததுமா. சிறப்பு. வாழ்க வளமுடன்மா. இனிமே அது அப்படியே மனசுல நிக்கும்மா. அந்த உதாரணம் சொன்னது நீங்க சிறப்பு. எப்பவுமே நம்ம நம்ம வாழ்க நம்ம வளம். பண்றதுக்கு நினைக்கிறதுக்கு நமக்கு அத்தாரிட்டியே கிடையாது. ஆமாம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக உமையால் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா நீங்க நல்லா சிறப்பா சொன்னீங்கம்மா. அந்த உரை நல்லா இருந்ததும்மா. அப்புறம் நன்றி. சொன்னீங்கம்மா, உங்க பையன் வந்து ஒரு நாள் வாங்கலைன்னா அதுக்கு என்ன சொல்லுவோம், 2 நாள் வாங்கலைன்னு என்ன சொல்லுவோம், 3வது நாள் வாங்கலைன்னா என்ன சொல்லுவோம்னா, எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நார்மலா நினைச்சிட்டு இருந்தேம்மா. அந்த ஒரு சேலையெல்லாம் முடிச்சு போட்டுட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேம்மா. அப்புறம் தான் இது எங்களுக்கு எல்லாருக்கும் விழிப்புணர்வை கொடுக்குற மாதிரி நல்லா சொன்னீங்கம்மா. அந்த மதிப்பு, அந்த மதிப்பு அவ்வளவுதான் அப்படின்னு. ஆனா மதிப்பு இருக்குமா, ஆனா பிராக்டிஸ் வர்றதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்து. இன்னைக்கு சொன்னது நல்லா உள்வாங்கி இன்னும் செய்யணும் அப்படின்னு விழிப்புணர்வு வந்திருக்குமா. மிக சிறப்புமா. நன்றிமா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ம். நன்றிப்பாமா. நம்ம அந்த மாதிரி நினைக்கிறோம்ல, நமக்கு மனசுக்கு அப்படி தோணுது இல்ல. கரெக்ட். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மதிப்பு இல்லைன்றது அப்படி தோணும். அப்படிதானே அருட்தந்தை எவ்வளவு சொல்லியிருக்காங்க. அப்ப செய்யலன்னு சொல்லும்போது நம்ம அப்ப எவ்வளவு ஒரு மனசு கஷ்டப்படும். எஸ். வாழ்க ஆஹ் வாழ்க வளமுடன். வாழ்க நன்றி. வளமுடன். வாழ்க வளம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வளமுடன்மா. இனிமே அந்த வாங்கின்னு வரலன்னு பையனையும் எதுவும் சொல்ல மாட்டோம். சுவாமிஜியோட பயிற்சிகளை புடிச்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன்மா. வாழ்க. அடுத்த அன்பராக வளர்மதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வளர்மதி அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. இப்போ போலமே உங்க உரை சிறப்பா இருந்துச்சு. நான் கேட்க வேண்டிய கேள்வி 2 பேருமே கேட்டுட்டாங்க, கிருபாநிதி அம்மா, உமையாள் அம்மா. சரிவா. அதான் நம்ம வெறு எப்பவுமே நான் யாரையும் வெறுக்க மாட்டேன். ஏன்னா நான் எல்லாருக்கும் அன்புதான் கொடுப்பேன். ஆனா அந்த பொய்ன்னு வரும்போது எனக்கு கஷ்டமா போயிடும். ஏன் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்ற பட்சத்துல நான் ஒதுங்கிடுவேன். ஆனா இப்ப நீங்க சொன்னது என்னமோ எனக்கு அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. நம்ம வெறுக்க மாட்டேன் நானு. அது ஆமா. ஏன் நம்ம ஒதுங்கிடலாம். நம்ம அவங்க ஆஹ் திருத்த வரல, அவங்க ஆஹ் சுபாவம் நமக்கு பண்றது பிடிக்கலன்னா நம்ம ஒதுங்கிடலாம்னு தான் எடுத்துருவேன். ஆனா வெறுப்பு காட்ட மாட்டேன். யார் மேலயும் இது வரைக்கும் நான் வெறுப்பு காட்டினது இல்லம்மா. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. உமையாள் அம்மா சொன்னது அந்த கேள்விக்கும் நான் அதுதான் 2 இதும் நினைச்சிருந்தேன். நம்ம அருட்தந்தை எவ்வளவு சொல்லியிருக்காரு. ஏன்னா எங்கன்னா வெளில கிளம்பும் போதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்றது தவம் தான். அப்புறம் கூட நம்ம பண்ணிக்கலாம் தவம் அப்படின்னு ஆமா. நினைப்போம். இன்னைக்கு எனக்காகவே நீங்க பேசுன மாதிரி இந்த அருட்தந்தை நீங்க அது சொல்லும் போது எனக்கு அழ வந்துடுச்சு. அழுதுட்டு தான் இருந்தேன். வாழ்க வளமுடன். 2வதுமா, இப்போ எனக்கு பல்லினா பயம். அத நம்ம பெருசா இருந்தா நான் ரொம்ப பயப்படுவேன். ஆனா இப்போ ஆஹ் வர்றது இல்ல வீட்டுக்குள்ள. ஆனா சின்னது ஏதாவது வந்துருச்சுன்னா நம்ம திருத்தி விடுறோம். அது கூட ஒரு துன்ப அலையா வருமா? ஏன்னா எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்டணும்னு வள்ளலார் சொன்னதை நீங்க சொன்னீங்க. அது கண்டிப்பா. எப்படிமா அது? ஆமா அந்த மாதிரி அதாவது அது ஏன் நீங்க அது அருவருப்பா காட்டுறீங்க. அது எங்கேயாவது நம்ம அதுக்கான முயற்சிகள் என்ன செய்யும் மகரிஷியே சொல்லக்கூடியதான். அதாவது கொசு கடிக்கிறது அதனுடைய இயல்புனா அப்ப கொசு வராத அளவுக்கு நம்ம என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம யோசிக்கலாம் இல்லையா. அந்த மாதிரிதான் நம்ம கரப்பாம்பூச்சி கூட கரப்பாம்பூச்சி நிறைய வீட்டுல எல்லாம் தொந்தரவுனா நம்ம அதை அழிக்கிறது அப்படிங்கிறத விட கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் தூய்மையா வைத்துக் கொள்வது அப்படிங்கிற கொஞ்சம் ஒரு பழக்கத்தை எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணினோம்னா நிச்சயமா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியும் இல்லம்மா.
கண்டிப்பாமா. இல்ல ஜன்னல் எல்லாம் திறக்கும் போது வந்துடுது குட்டிலாம். அப்போ அத நம்ம தொடப்பத்துல அடிச்சு அதாவது தள்ளி வெளில விடும்போது அது ஒரு துன்ப அலையா தானே நமக்கு வரும் இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பாம்மா கண்டிப்பா. ஆஹ் சரிங்கம்மா. ஆமா நன்றிம்மா. ரொம்ப சிறப்பம்மா உங்க உரை. நீங்க உங்களை மாதிரி ஆசிரியர்கள் சொல்ல சொல்லதான் எங்களுடைய ஆன்ம தூய்மை அடையுது. இதெல்லாம் கேட்டு ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நம்ம வேற ஒண்ணுமே இல்ல. அவர் அவ்வளவுதான், அவரோட தான் கம்ப்ளீட்டா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாந்தி அம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. அங்கேற்கன்னியம்மா மிகச் சிறப்பான ஸ்பீச்சுங்கம்மா. ஒவ்வொரு உரையும் ஆமாங்கம்மா. நீங்க நல்லா உணர்ந்து தெளிஞ்சு தெரிஞ்சு பேசியிருக்கீங்கம்மா. கேள்வி எதுவும் இல்ல. ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்கம்மா உங்க ஸ்பீச். ரொம்ப அற்புதமான ஸ்பீச். வழக்கம் போல உங்க ஸ்பீச் அருமையா இருந்துச்சுங்கம்மா. பேசுறவங்க நீங்களா அந்த நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். நிச்சயமாமா. வாழ்க வளமுடன். ஐயோ என்னங்கம்மா அப்படியே தலைகீழா மாத்தி சொல்லிட்டீங்க. நீங்க தான்மா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நானும் மாத்திக்கிறேன். எல்லோருமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வளவுதான். ஆமாங்கம்மா. ரொம்ப அருமையா சிறப்பான ஒரு நல்ல அமைதியான ஆழமான உரைங்கம்மா. ரொம்ப நிறைய பாடல்கள் எல்லாம் நீங்க உதாரணம் காமிச்சது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. பாரதியார் பாடல், மகிழ்ச்சி பாடல் எல்லாம் நீங்க எடுத்து சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்கம்மா. மிக்க நன்றி அம்மா. இந்த அருமையான உரைக்கு மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக அங்கேற்கன்னி அம்மா. வாழ்க வளமுடன்மா. நீங்க அம்மா கிட்ட கேள்வி கேட்கலாமா? அம்மா வாழ்க வளமுடன்மா. அம்மா பேராசிரியர் அம்மா வாழ்க வளமுடன்மா. அம்மா உங்களுடைய இந்த உரை ரொம்ப நல்லா இருக்குதுமா. ஒரு 4-5 நாள் என் மனசுல நிறைய ஓடிட்டு இருந்ததுக்கும் விடை கிடைச்ச மாதிரியே இருக்குதுமா. நல்ல உரைமா. ஆமா நீங்க சொன்ன மாதிரி இந்த வெறுப்பை காட்டாம தான் இருக்கிறோம். ஆனா ஒதுங்கிடுறோம்மா. அது எல்லாத்தையுமே நிறைய இருக்குதான் செய்யுது. நம்ம அது மனவளக்கலை மன்றத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சரி எதுக்கு 3 தடவை முயற்சி பண்றோம், நம்ம மேல தப்பு இல்லைன்னு தெரியுது, அவங்க பண்ணிட்டே இருக்காங்கிறப்ப எதுக்கு அப்படிங்கிறது இப்ப நீங்க இன்னைக்கு சொன்ன இதுல சரி ஒதுங்க வேண்டாம், என்னன்னு பார்த்து அனலைஸ் பண்ணிக்குவோன்னு தோணுதுமா. ஆமா நீங்க அதாவது நல்லவர்கள் எல்லாரும் நீங்க அப்படி ஒதுங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? ஆமா நம்ம நிச்சயமா அந்த இடத்துல நம்ம கண்டிப்பா என்ன அது பாட்டுக்கு நடந்துட்டே இருக்கட்டும். நம்ம ஊதுவாங்கல்ல, ஊதுற சங்கம் ஊதிக்கிட்டே இருப்போம். நம்ம தொடர்ந்து நல்ல இது எண்ணத்தை போட்டுக்கிட்டே இருந்து நல்ல செயலை செஞ்சுட்டே இருப்போம். ஆமா அந்த நாம் எந்த பதிவோடு இருந்தாலும் அந்த பேரறிவோடு நம்ம இணைத்து இது பண்ணணும்னு சொன்னீங்க. அன்பு கருணை. அப்புறம் மகரிஷி சொன்ன மாதிரி நம்ம நம்ம ஒருத்தர் ஒரு பொருளை வாங்கிட்டு வர சொல்லி வாங்கிட்டே வரல அப்படிங்கிற 2-3 தடவை சொல்லி நம்ம அது இதாயிடுச்சு. ஆனா நம்ம அருட்தந்தை இது போல நம்மளுக்கு அருளிய எல்லா இதையும் பின்பற்றாம இருந்தா அவருக்கு மதிக்கலைங்கிற மாதிரிதான் வரும். இந்த வார்த்தை ரொம்ப அருமையா இருந்ததுமா. கரெக்ட்மா. சும்மா நம்ம உலகில நம்ம நினைக்கிறோம் இல்லம்மா, அந்த மாதிரி நம்ம சொல்றது கேட்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லம்மா, அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு கூட இல்லாம அருட்தந்தை எவ்வளவு கருத்துக்களை நம்ம சொல்லியிருக்காங்க. ஆமாங்கம்மா ரொம்ப சிறப்புமா உங்களுடைய இது. இன்னைக்கு நிறைய செய்திகளை புதுசா நான் உள்வாங்கிக்கிட்டேம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. நன்றி நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக நிர்மலா அம்மா. வாழ்க வளமுடன்மா. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா உங்ககிட்ட இன்னைக்கு பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. முதல்ல என்னோட நன்றிகளை சொல்லிக்கிறேம்மா. உங்களோட ஸ்பீச் முன்னாடி ஒரு ஸ்பீச்ல நீங்க சொன்ன மாரிஷோட கவியில இருந்து இல்லாதது இருந்தது எம்பனாது மௌனமாய் அப்படின்னு நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் என்னோட வாழ்க்கையில ஏற்படுத்தி இருக்குங்கம்மா. நீங்க எப்ப வந்தாலும் இப்ப உள்ள ஒரு நிலையில இருந்து ஒரு படி எங்களை ஏத்தி விட்டுறீங்க. முக்கியமா எனக்கு நான் நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிறேம்மா. நீங்க சொன்னதுல இருந்து ஃபாலோ பண்றேன்.
உங்களுக்கு எவ்வளவு உங்களுக்கு நான் கருத்துக்கள், எவ்வளவு பாடல்கள் அர்த்தத்தை கொடுத்திருக்காங்க. அதனால அதெல்லாம் நம்ம இந்த பிறவியில நம்ம உணர்ந்து ஒவ்வொரு பாடலையும் உணர்ந்து அதன்படி வாழ்வோமா அப்படிங்கறதே பெரிய இதுவா இருக்குமா. ஆமாங்க. நீங்க சொன்ன அந்த ஒரு பாடல் எனக்கு நிறைய மாற்றங்களை தந்ததுமா. அதுக்காக இப்போ உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேம்மா. நீங்க இன்னும் நன்றி. நிறைய வந்து எங்களுக்கு சொல்லணும். நாங்க எங்களோட இன்னும் உயர்த்திக்கணும், எங்களை மனசு விரிவு பண்ணிக்கணும். அதுக்கு நீங்க எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றீங்கம்மா. ரொம்ப தேங்க்யூ. வாழ்க Thank you. வளமுடன் அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக அருள்மணி சுரேஷ் ராஜா ஐயா, நீங்க அட்மிட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களாங்கம்மா? திங்க் அண்ட் கிரியேட்ல ரொம்ப நாள் நீங்க வராம இருந்தப்ப காணமேன்னு ரொம்ப ஏக்கமா இருக்கும். உண்மையாவே மீண்டும் ஒரு அற்புதமான ஸ்பீச்சிங், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எனக்கு ஒரு என்ன 2-3 நாளா தோணிட்டே இருந்தது, அதுக்கு பதில் கிடைச்ச மாதிரி இருந்ததுமா. நம்ம வீட்டு பெரியவங்க இருந்து அதுக்கு பதில் சொன்னா எப்படி இருக்குமோ அப்படிதான் நீங்களும் அருட்செல்வி அம்மாவும் எப்பவும் அது இறைவனா பார்த்து அனுப்பி வைக்கிற மாதிரி கிடைக்கும். நான் எல்லார்கிட்டயும் நல்லா சகஜமா பழகணும் அப்படின்னு நினைச்சு பழகுவேங்கம்மா. ஆனா சில இடத்துல நான் தவறா நினைச்சு சொல்லாத வார்த்தை அவங்கள காயப்படுத்துற மாதிரி அமைஞ்சு போயிடுது அப்படிங்கறது சில பேரு சொல்லும் போது நாம அப்படி நினைச்சு சொல்லலையே, ஆனா இவங்களுக்கு அது ஊண்டிங்கா இருந்திருக்குதே அப்படின்னு எனக்கு தோணும். இருந்தாலும் அவங்க கூட பேசுறதே நான் நிறுத்த மாட்டேன். ஏன்னா யாரையும் ஒதுக்கி வைக்கிறது, ஏன்னா பெரிய குடும்பத்துல தாத்தா பாட்டியும் கூட வளர்ந்ததுனால அதை செய்ய மாட்டேன். ஆனா உள்ள தோணிக்கிட்டே இருக்கும், நாம தவறா நினைச்சு சொல்லலையே, ஆனா இவங்களை காயப்படுத்திருக்குது, மனவளக்கலையில இருந்துட்டு இந்த குணமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் வரும்போது எனக்கு அது ஊண்டாகும். நாம தவறா சொல்லல, ஆனா இவங்க தவறா புரிஞ்சுட்டு நம்மள அப்படி கேட்டுட்டாங்களேன்னு வலிக்கும். நான் ஒதுங்குறதும் இல்ல, பேசுறேங்கம்மா. ஆனா அந்த கேள்வி எனக்குள்ள இருந்துட்டே இருந்தது. இன்னைக்கு நீங்க சொன்னது பரவாயில்ல, அவங்க அப்படி நினைச்சிட்டாங்கன்னா சரி, அதுவும் மத்தவங்களுக்கு ஊண்டிங்கா இருக்குதுன்னா இனிமேட்டு நாம அதை செய்ய வேணாம், நாமளே நம்மள மாத்திக்குவோம். அவங்க நினைச்சிட்டாங்களே, நம்மள இப்படி சொல்லிட்டாங்களே, நாம காயப்பட வேண்டாம். நாம தவறா நினைச்சு சொல்லல, அது அவங்களுக்கு தவறா இருக்குதுன்னா இனிமேட்டு அதையும் நம்ம செய்ய வேணாம் அப்படின்னு ஒரு தெளிவான எண்ணம் கிடைச்சதுங்கம்மா இன்னைக்கு. உண்மையாவே ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. நிறைய பேருக்கு ஒரு தெளிவான கருத்து, ஒரு வீட்டு பெரியவங்க இருந்து என்னெல்லாம் சொல்லுவாங்களோ அது அத்தனையும் இன்னைக்கு நீங்க என்ன சொல்றதுங்கம்மா, அல்ல குறையாத அமிர்த சுரபி மாதிரி நீங்க நிறைய விஷயம் இன்னைக்கு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்கம்மா. வீடியோல உங்களை பார்த்துட்டே நீங்க பேசுனதை கேட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. நன்றிமா. நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக குருவம்மாள் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். அழைப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்பு 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 எப்பொழுதுமே. என்னங்கம்மா, நீங்க சாமிஜி அந்த தந்தைக்கும் அருள் தந்தைக்கும் உரிய டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுத்துட்டீங்கம்மா. பெற்றோரு நம்ம தந்தை துஷ்டனை கண்ட தூர விலகு அப்படித்தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா அருள் தந்தைங்கிறவரு அவரோட எண்ணம் பாருங்க எவ்வளவு உயர்வா, நீ ஒதுங்காத. அப்ப அந்த தந்தைக்கும் அருள் தந்தைக்கும் எவ்வளவு மகத்தான வித்தியாசம் பாருங்கம்மா. ரொம்ப சிறப்புங்கம்மா. ஆனா நமக்கு பெற்றோரே சொல்லியே கொடுக்க இப்ப இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பெரிய பாடம். இவ்வளவும் யார் சொல்லி கொடுப்பா? உலகத்துல யாருமே இப்படி சொல்லி கொடுத்ததே இல்லை. பிள்ளைங்களை இப்படி நடங்க, அப்படி நடங்க, இந்த மாதிரி உயர்வா எதுலயுமே தவறு இல்லாத ஒரு ரூட்டை கொடுக்கறாரு பாருங்க சாமிஜி. அது உங்க மூலமா நாங்க எங்க புக்க படிக்கிறோம், எதை செய்யறோம். நீங்களும் அருள்செல்வி அம்மா, உங்க குடும்பமே எல்லாமே எல்லாருக்கும் போதனைய எங்களுக்கு பூரா கொடுக்குறீங்க. அவ்வளவும் இத நாங்க எந்த காலத்திலயும் மறக்கவே முடியாதுங்கம்மா. நாங்க இத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றோம் எங்க பிள்ளைங்களுக்கு. இப்ப நீங்க சொல்ல சொல்ல நான் அடுத்து என் பேரனுக்கு சொல்லுவேன்.
இப்படி இருக்கணும்ப்பா, ஸ்கூல்ல இப்படி இருக்கணும்ப்பா. நீங்க அன்னைக்கு சொன்னீங்க, லாஸ்ட் டைம் பேசுறப்ப சொன்னீங்க, பாப்பா இளநீ குடிச்சிச்சு, குட்டி பாப்பா. அப்ப இந்த இளநீ குடிக்கிறப்ப இத கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லுச்சு. அந்த இளநீக்காரவங்க முழிச்சு முழிச்சு இது என்னடா இந்த பாப்பா என்னமோ சொல்லுதேன்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்க. இந்த குழந்தைக்கு கூட எவ்வளவு அதெல்லாம் நான் சொல்லி கொடுப்பேன். பாரு, இந்த குட்டி பாப்பா சொல்றதெல்லாம் நீங்க சொல்லணும். எதுலயுமே குற்றம் கண்டுபிடிக்க கூடாதுப்பா. அது குழந்தை சொல்லி கொடுத்தோட டக்குன்னு குடிச்சுக்கிச்சு பாருங்க. அதெல்லாம் எனக்கு ஒண்ணு நீங்க சொல்றதெல்லாம் நாங்க நல்ல மைண்ட்ல ஏத்திக்கிறோம்மா. அத குருவர்களும் திருவர்களும் இப்படி ஒரு குரு கிடைச்சதுக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம்மா. கண்ணுதான் கலங்குதுமா. வாழ்க வளமுடன். அப்பப்ப நீங்க இப்ப அம்மா பேசி 3 நாள் ஆச்சு. அடுத்து யாரு வரலன்னு இன்னைக்கு நீங்க வந்துட்டீங்க. நன்றிமா. வாழ்க வளமுடன். உங்களுடைய தொண்டு தொடரட்டும். நன்றிம்மா. ரொம்ப சிறப்பு. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக ராஜேஸ்வரி அம்மா, வாழ்க வளமுடன்மா. நீங்க அட்மிட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுடைய எல்லாமே கேட்டுட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். எனக்கு என்ன ஒரே ஒரு டவுட்னா, இப்போ நீங்க சொல்றீங்க ஒதுங்கி போக கூடாது. இப்ப நம்ம யாராவது காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்திட்டே இருந்தாலும் நம்ம ஒதுங்கி போக கூடாதுன்னு நினைக்கிறீங்க, சொல்றீங்க இல்லையா? நம்ம ஒதுங்கி போக கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். அண்ட் நம்ம எவ்வளவோ அவங்களுக்காக விட்டு கொடுத்தும் போறோம். நிறைய போனா போறது, அதனால என்ன, நம்ம இது சாந்தமாவே போயிடுவோமே, நம்ம எதுவும் பேச வேண்டாம், ஒரு நாள் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஆனா மேலும் 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 அது நம்மள காயப்படுத்துற மாதிரியே அமைஞ்சதுன்னா நம்மள ஹாப்பியா வச்சுட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாம அதுல இருந்து எப்படி வெளியில வரணும்? அதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்கிறது. அந்த மாதிரி ஏதேனும் ஒரு சில நிகழ்வுகள் நடந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்ல நம்மளோட பதிவு கூட இருக்கலாமா. அதுக்காக வருத்தப்படுறேன். அதுல எப்படி நான் நல்லா நிறைவா சந்தோஷமா எனக்கு வச்சுக்க முடியும் அப்படின்னு மட்டும் நீங்க அந்த எண்ணத்தை நல்லா அது பேராற்றல் கிட்ட போட்டுருங்க. அது தானா வடிக்கும் அம்மா. அதனால அவங்கள தப்பா நினைக்கிறதோ அந்த மாதிரி இல்ல, முடிஞ்ச வரைக்கும் அப்படிதான் நம்ம நடந்துக்கிறோம். 95% அவங்கள தப்பா நினைக்க கூடாது, நம்ம அவங்கள அனுசரிச்சு போகணும் அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா ஒரு சில சமயம் நம்மளுக்கு பயங்கரமா கோவம் வருது, எரிச்சல் வருது. என்னடா இது திருப்பி திருப்பி நம்மளுக்கே இப்படி நடக்கிறதுங்கிற அந்த ஒரு இரிட்டேஷன்ல நம்மளுக்கு டிப்ரெஸ்ட் ஆயிடும் ஒரு மாதிரி. திருப்பி அதை நம்ம ஒரு பழைய நிலைக்கு கொண்டு வரதுக்குள்ள ஒரு நாள் 10 நாள் ஆயிடுது. ஸ்டேஜுக்கு தான் போகாதீங்க. அதையும் ஒரு இயல்பா நமக்கு அமர்ந்திருக்கக்கூடிய நிலைப்பாடு அப்படி இந்த மாதிரி இருக்கு. சரி, அப்ப இதுல அமைதி காப்பது அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. ஆமா, அப்ப அந்த நம்மளும் டிப்ரெஸ் ஆகுறோம், அவங்களையும் ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த அவங்க மேலேயும் ஒரு எரிச்சல் கோபம், ஒரு வெறுப்பு தன்மை வருது. இதெல்லாம் நிறைய அப்படியே ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட மேலும் மேலும் நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்தோமோ அதை ஸ்பாயில் பண்ற மாதிரி ஆயிடுது இல்லையா? ஆனா அந்த வெறுப்பு எதுவுமே நம்ம அவங்க கிட்ட காமிக்க மாட்டோம், காமிக்கவும் முடியாது. நம்மளுக்குள்ளேயே அதெல்லாம் ஆயிட்டு இருக்கு. அதுதான் எனக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நீங்க இங்க வரீங்க, அவ்வளவுதான். அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஈஸியா எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டியது. இதுதான் எனக்கு இறைவன் கொடுத்த பரிசு அப்படின்னு நினைச்சுக்கோங்கம்மா. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கண்ணன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா அம்மா கிட்ட பேசலாங்க ஐயா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஆமா, அவங்க ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. இதுக்கு முன்னாடி கேட்டாங்க அம்மா மாதிரிதான்மா, எனக்கும் அதே மாதிரிதான் நடக்குது. ஒரு இது நடந்துருது, ஆனா மைண்ட் அதுலயே சுத்திட்டு இருக்கு, அது வருத்தப்பட்டு இருக்குமா. அதே மாதிரிதான் இருக்கு. இல்ல அந்த மாதிரி என்ன ரொம்ப வருத்தப்படவும் வேண்டாம், ஒரு வெறுப்பு வேண்டாம். அத கொஞ்சம் பை பிராக்டிஸ்னால நல்ல அவங்களோட தொடர்பு கொள்வதற்கு முன்னாடியே நல்ல மனதார நினைந்து வாழ்த்துவது, அவங்களோட இயல்புல இருந்து வெளியில வரணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அவங்க பேரை சொல்லி நல்ல முறையில வாழ்த்துவது. அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப நிச்சயமா மாற்றம் வருங்கய்யா.
தெரியாம நம்ம ரெண்டு பேருக்குள்ளயுமே அந்த ஒரு போராட்டம். அதாவது நீங்களும் அவரை சரி ஓகே அவர் எப்படி இருந்துட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்களும் இருக்க, அவரும் ஏதாவது ஒண்ணு அந்த மாதிரி இருக்கும் போது அப்ப இந்த முரண்பாடு அப்படி தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கும். சரிங்க. ஆமா, அதனால அதுல இருந்து வரணும். சரிம்மா, நன்றி. சிறப்புமா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக லட்சுமணன் காந்திமதி ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசலாங்க ஐயா. ஐயா சொல்றது நம்ம கேட்க மாட்டேங்க. அது நான் கேட்க தெரியுது. உடற்பயிற்சி செய்ய சொல்றாரு, காயகல்பம் தியானம் சொல்றாரு, நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். ஆனா நம்ம வந்து மற்றவங்களை நம்ம சொல்ற பேச்சு அவங்க கேட்கற மாட்டாங்களே அப்படின்னு வருத்தம் வருது. ஐயாவோட இணைப்பு நெட்வொர்க் ப்ராப்ளம் போல இருக்குங்கம்மா. மறுபடியும் வந்திருக்காங்கம்மா, அன்மியூட் பண்றேன். ஆமா, வாழ்கோடணும்மா. சாரி, ஒரு கால் வந்துச்சு, கட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. அதான்மா, நெருங்கிய உறவுகள், கணவன் மனைவியா இருக்கட்டும், கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், சொந்தக்காரங்களா இருக்கட்டும், ஏதோ ஒரு வார்த்தைகள் சொல்றப்ப நம்மளால வந்து அதை தாங்க முடியாத ஒரு சூழல், ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். ஒதுங்கி போனாலும் சரி ஒதுங்கி போறோம் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்தாலும், இல்ல திரும்பி அவங்கள நாடி நம்ம போனோம், என்ன சொன்னாலும் மலுங்கத்தனமாவே திரும்பி உங்களுக்கு ஒரு எதுவும் உரைக்காதா அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை திரும்ப சொல்லி நம்மளை வந்து அந்த வார்த்தைகளை தப்பா இது பேசுறப்ப மனசு சங்கடப்படுது. இப்ப இந்த இடத்துல ஒதுங்கி போறதா, அந்த இதை நம்ம நபர்களுக்காக நம்ம செஞ்சாகணுமே அப்படிங்கிறது நெருங்கி போய் அந்த விஷயங்களை திரும்பி செய்யறதா, இப்படி குழப்பங்களும் இது மாதிரி தாங்கம்மா இருக்குது. ஆனா அந்த பொறுமையும் அந்த ஒரு நிதானமான ஒரு தன்மைகள் எப்போதுமே நம்மளுக்கு வரணும்னா என்னம்மா, அது இப்ப நீங்க சொல்றீங்க வாழ்க்கை சொல்லி, ஆனா அந்த சூழ்நிலைக்கு நம்ம தானே ஆளாகப்படுறோம், சங்கடமான ஒரு சூழலுக்கு ஆளாகிறோம் இல்லையா? எப்படிமா அதை தவிர்க்கிறது? மனநிலையும் உடம்பும் மனசும் நம்ம தானே பாதிக்கிறோம். அடுத்தவங்க அவங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அது வெளியில இருந்தா இப்ப ஒரு ஐயா நீங்களே இப்ப சொல்லிட்டீங்க, அடுத்தவங்க அவங்க பாட்டு சொல்லிட்டு அதான் அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க, இத பத்தி நான் எதுவும் பண்ணிக்கிறதே இல்ல. அதே மாதிரிதான் நீங்களும் அந்த மாதிரி அவங்க சொல்றத காதுல வாங்க, அது காதுக்குள்ளே வராத அளவுக்கு பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். அதாவது அவங்களோட வாழ்ந்த நம்ம ஆபீஸ்ல வேலை பாக்குறோம். ஹையர் சுப்பீரியர் வந்து ஏதோ ஒரு தப்பா சொன்னாலும் நம்ம சிரிச்சுக்கிட்டே, அவர் இப்படி திட்டாருன்னு சிரிச்சுக்கிட்டே நம்ம இது பண்ணிட்டு போயிடும் வெளியிலன்றப்ப. சரி, ஒரு 8 மணி நேரம் டியூட்டியில வெளியில இது பண்ண, ஆனா வீட்டுல குடும்பங்கள்ல உள்ள விஷயங்களை நம்ம கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு மனசங்கட மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கிறப்ப அதை தவிர்க்க முடியலல்லம்மா. நம்ம வந்து செஞ்சுதான் ஆகணும், பக்கத்துல இருந்து பார்த்துதான் ஆகணுங்கிற மாதிரி ஒரு சூழல் வரப்போ ஒரு நேரம் நம்மளுக்கு அந்த நிகழ்ச்சிகள் இருப்பறப்ப அது ரொம்ப கஷ்டமா தானமா இருக்கு. அதை எப்படிமா தவிர்க்கிறது? அந்த மாதிரி ஒரு எதிரோட நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இறையரும் நம்மளை நினைச்சிருக்கு இல்லையா? நீங்க அதுவும் கொஞ்சம் அது 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 ஒரு சிலருக்கு அந்த மாதிரி நடக்குது. அதுக்கு வந்து நம்ம யாரை குறைச்சு தெரியாது, நமக்கு நடக்குது. ஆனா அவங்களோட தான் நம்ம இருந்தும் ஆகணும். எந்த ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கண்டிப்பா இருந்துதான் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமா காலத்தால அதுக்கு இதே ஒரு மாற்றம் இயற்கை இருக்கு. அதனால நீங்க அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், ரொம்ப இது பண்ணவும் வேண்டாம். இது இந்த காலகட்டத்துல இதுவும் கடந்துப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு மனநிலை உருவாக்கி அததான் செய்ய முடியும். ஓகேம்மா, நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். ஏன்னா இது வந்து நம்ம இல்லம்மா, இது இது வந்து பொதுவான ஒரு விஷயமா கேக்குறேன். எப்படி இப்போ வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா நீங்க வந்து அம்மா சொல்லி இன்னைக்கு சொன்னோம், நாளைக்கு சொன்னோம், 3ஆவது நாள் சொல்லியும் கேட்கல அப்படிங்கிற மாதிரி மகரிஷி சொன்னதை நம்ம செய்யலோங்கிறது வந்து நம்ம அது ஏதோ ஒரு எடுத்து அடிச்ச மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சிகளுக்கு ஒரு பொதுவா எல்லாருக்கும் ஒரு சரியான ஒரு உணர்வுகளை இது பண்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்டா சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்குமா, அதுதான் கேக்குறேன். அதாவது அந்த உணர்வு நிலைய சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. ரொம்ப அது வந்து எல்லாருமே அது பாதிக்கப்படுறாங்க. ஒண்ணு ஒதுங்கி போறாங்க, இல்லைன்னா வந்து இப்படி இருக்கேன்னு சங்கடப்படுறாங்க. பட் வந்து அதை சால்வ் பண்றதுக்கு சொல்யூஷன் வந்து வாழ்த்துனா ஒரு எல்லா அளவு உண்டு இருக்குல்லம்மா.
அதை தாண்டி போறதுக்குங்கிறப்ப ஒரு விஷயமா இருக்கு. அதனால கேக்குறேம்மா. வாழ்க வளமுடன். கண்டிப்பா நான் அடுத்த மீட்டிங்ல ஆன்சர் கண்டிப்பா நிச்சயமா சொல்றேங்க ஐயா. வாழ்க வளமுடன். யாரு நீங்க? சபரிஷா? லக்ஷ்மணன்மா, லக்ஷ்மணன் காந்திமதி. லக்ஷ்மணன் பேசுறேம்மா. லக்ஷ்மணன் காந்திமதி. ஓகேங்கய்யா. சரி, வாழ்க வளமுடன். நிச்சயமா கண்டிப்பா நான் இந்த கருத்துல வச்சுக்கிறேன். நானும் யோசிக்கிறேன். நிச்சயமா ஒரு தெளிவான பதில் கிடைக்கும். இதுக்கு சொன்னீங்கன்னா பெரிய மாற்றம் நடக்குமா. கண்டிப்பா பெரிய சக்சஸ்ஃபுல்லான மாற்றம் நடக்குமா. ஆழ் மனசோட உள் தாக்கத்தை நான் வெளிப்படுத்துறேம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நிச்சயமா வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சபரீஷ் சுந்தரவடிவேல் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ஆமா, எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, அதாவது ஜென்ரலா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம கேட்போங்களா வை பேட் திங்ஸ் ஹேப்பன் டு குட் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்ப சில இடத்துல வந்து திருவள்ளுவர் சொல்லிருக்காரு, நல்லோர் ஒருவர் உலரில் எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படிங்கிறாரு. அதனால எனக்கு என்னன்னா, இப்ப நம்ம வாழ்க்கையில எதுவுமே கரெக்டான விஷயங்கள் பண்ணாதானமா நம்ம நடக்கும். நம்ம நல்லவன்கிறதுனால நமக்கு இயற்கை வந்து ஒரு பெரிய நம்ம வல்லவனாவும் இருக்கணும் இல்லையா. அதை பத்தி நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் எங்க பெரியமாலுமே சொல்லுவாங்க, நம்ம அவ்வளவு நல்லா இருந்தா கூட நம்ம உலகம் இப்படி பேசுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கேட்கலாம் தான் கேட்டோமா. நன்றிமா. கண்டிப்பாங்கய்யா, நீங்க சொல்றது கண்டிப்பா. இப்ப ஒரு நல்ல விஷயங்கள் தான். ஆனா ஒரு குழந்தைக்கு எப்படி சொல்லணும், ஒரு பெரியவங்களுக்கு எப்படி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் எல்லாம் இருக்கு இல்லையா. இப்ப அந்த மாதிரிதான் நம்மளோட விஷயங்கள், அருட்தந்தையினுடைய விஷயங்கள், அருட்தந்தை கருத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய ஒவ்வொருவருடைய குடும்பமும் ஒவ்வொருவருடைய தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய நபர்களும் ஒவ்வொருத்தரும் வித்தியாசமானவங்களா இருப்பாங்க. நம்ம பயிற்சியாளர்களுக்கு தான் தெரியும் அத அங்க அந்த இடத்துல அது நம்ம எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு. நம்ம அந்த சூழ்நிலை கருத்துல கொண்டுதான் அதுக்கு எது தெளிவோ அதை நம்ம அப்பா செயல்படுத்தணும் இல்லையா. சரிங்கம்மா. நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்பான ஒரு கேள்வி பதில் நிகழ்வுமா. நன்றி. போட்டாங்கன்னா அது எல்லாருக்குமே பயன்படும்ன்றது உண்மைதாம்மா. கண்டிப்பா. ஆமாமா, ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. உதாரணங்களோட அந்த பதில்கள் சூப்பரா இருந்ததுமா. நிறைவு செஞ்சுக்கலாமாமா. ஆமாமா, வாழ்க வளமுடன். நன்றி. நம் கடமை